நம்ம ஊரை பத்தி ஒரு தப்பான ஒப்பீனியன். மதுரைனாலே வந்து ரொம்ப ஜாதி பார்த்து தான் ஓட்டு போடுவாங்க, ஃபுல்லா வந்து காசு வாங்கிடுவாங்க, இல்லைன்னா வந்து வெட்டுக்குத்து மட்டும் தான் இருக்கும். ஆனா ஆக்சுவலா இது எதுவுமே இல்லாம ஜெயிச்ச ஒரு பர்சன் நீங்க. உண்மையிலே வந்து உலகத்திலே சவாலானது வந்து நல்லது செய்யறது தான். கம்யூனிசம்னா என்ன? மதுரைக்கு எப்போ நான் மெட்ரோ வரும்? வந்து துவக்க கட்ட பணிகள் துவங்கி இருக்கு. இங்க ஜல்லிக்கட்டு பண்ணது நல்ல விஷயம் தான். ஆனா ஏன் இங்க கிரிக்கெட் ஸ்டேடியம் இல்ல? இங்க ஏன் இண்டஸ்ட்ரியல் பார்க்ஸ் பெருசா வர மாட்டேங்குது? இங்க ஏன் ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கிறது கஷ்டமா இருக்குது கோயம்புத்தூர்லயோ சென்னையிலயோ ஆரம்பிக்கிறத விட? நீங்க வந்து மதுரையில நல்லா ஒரு பையனை படிக்க வச்சாலே அவன் வந்து 24வது வருஷத்துல இந்த ஊரை விட்டு வெளியே போயிடுவான். என்ன எனக்கு வந்து ஒரு பொலிட்டீஷியன் அப்படின்னு சொன்னாலும் நேர்மை அப்படின்னு சொன்னாலும் அது ரெண்டுமே வந்து ஆப்போசிட், ஆக்சிமோரான் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே நினைக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் அப்படி கிடையாது. ரொம்ப நேர்மையாக ஒருத்தங்களால் அரசியலில் பணம்லாம் கொடுக்காம, அப்புறம் வந்து பணமும் யார்கிட்டேருந்தும் வாங்காமல் ஒரு அரசியல் பண்ண முடியும் அப்படிங்கிறத வந்து எங்கள் ஊரில் பண்ணிகிட்ருக்கிற சூர்யாண்ணா. வணக்கம், வெல்கம்ண்ணா டு த எம்ஜி சேனல். ஃபர்ஸ்ட்ண்ணா, கம்யூனிஸ்ட் அது ஒரு சித்தாந்தம், அது ஒரு கொள்கை அப்படின்லாம் சொல்லுவாங்க. உங்களுக்கு வந்து அரசியலுக்குள்ள வர்றதுக்கான காரணம் என்ன? எது உங்களை வந்து கம்யூனிஸ்ட் கிட்ட இருந்துச்சு? ஏன்னா எத்தனையோ கட்சி இருக்குது, எத்தனையோ கட்சியில் சேர்ந்தா வந்து நீங்கள் பெரிய காரில் அப்படி ஃப்ளாக் எல்லாம் போட்டு கெத்தா போகலாம். ஏன் கம்யூனிஸ்ட் அண்ட் என்ன லாஜிக் இதுக்கு பின்னாடி? இயல்பாக வந்து ஒரு கல்லூரி காலத்திலே நான் வந்து பொலிட்டிக்கலுக்குள்ளே வந்து அரசியலுக்குள்ளே வந்துட்டேன். இலக்கியம் அரசியல் ரெண்டுமே வந்து எனக்கு ரொம்ப ஈர்ப்பான துறை. 18 வயசில் ஒருத்தன் வந்து 17-18 வயசில் அரசியலுக்குள்ளே வர்றப்ப இயல்பாக வந்து அவன் வந்து ஒரு புரட்சிகரமான சித்தாந்தத்தால் ஈர்க்கப்பட்டு தான் வருவான். இவ்வளோ தப்பு நடக்குதா, இதை மாற்றணும் அப்படின்றதான் ஒருத்தனுடைய முதல் கனவாகவே இருக்கும். அதுக்கு மாறான கனவாக இருக்காது. அதிகாரத்தை அடையணும் அல்லது வேறு மாதிரிலாம் இருக்காது. இயல்பாக வந்து நல்லது செய்யணும், வந்து தவறுகளை தட்டி கேட்கணும், சரி செய்யணும் அப்படின்ற நோக்கம்தான் ரொம்ப பியூரான, ரொம்ப நேர்மையான கனவுகள் தான் முதல்ல அப்படியே சிறகடிச்சு விரியும் இல்லையா இளம் பருவத்தில். அப்போ இயல்பாக ஒருத்தன் வந்து சேர வேண்டிய இடமாகவும் அதாக தான் இருக்கும். அப்படி தான் நான் வந்து கம்யூனிஸ்ட் இயக்கத்துக்குள்ளே, இன்னும் சொல்லப்போனால் நான் முதல்ல வந்து கம்யூனிஸ்ட் புத்தகங்கள்லாம் நிறைய படித்தேன். இயக்கத்துக்குள்ளே கட்சிக்குள்ளே கூட போனேன். நான் கட்சிக்குள்ளே போனது ரொம்ப தாமதம். அந்த தத்துவம் என்ன அப்படின்றதும், அந்த தத்துவத்தின் பாலான பெரிய மரியாதையும், அந்த தத்துவத்தை புரிஞ்சுக்கிறணும் அப்படின்றதும், அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்து அமைப்பு சார்ந்த நடவடிக்கைகளுக்குள்ளே அநேகமாக ஒரு 6 வருஷத்துக்கு பிறகு தான் நான் அமைப்பு சார்ந்த நடவடிக்கைகளுக்குள்ளே போனேன்னு நினைக்கிறேன். ஓகேண்ணா. ஆக்சுவலாக இந்த பாட்காஸ்ட் சீரீஸ்லனா ஒரு பொலிட்டீஷியன்கிட்டையும் பேசுகிறப்போ அவங்க கட்சி வந்து எதை ரெப்ரசென்ட் பண்ணுதுங்கிறது வந்து ஆல்ரெடி மக்களுக்கு வந்து இன்னைக்கு இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து ரொம்ப ஈஸியாக தெரிஞ்சிருக்குது. இப்போ நீங்கள் வந்து உங்கள் கட்சியோட கொள்கைகளை சிம்பிளாக இதுதான்ப்பா நாங்கள் அப்படின்னு சொல்லணும்னா, ஒரு ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டு போடக்கூடிய 18 வயசு ஒரு பொண்ணுக்கோ பையனுக்கோ சொல்லணும்னா நீங்கள் எவ்வளோ சிம்பிளாக எப்படி சொல்லுவீங்க? கம்யூனிசம்னா என்ன? அது கத்தி படத்தில் வந்து ஒரு டயலாக் இருக்கும், விஜய் வந்து இட்லி வச்சு ஒன்று சொல்லுவார். அந்த மாதிரி நீங்கள் உங்களோட வெர்ஷனில் என்ன சொல்லுவீங்க? பசித்த மனிதன் இருக்கும் வரை, கனவு காணும் இதயம் இருக்கும் வரை, வாழ்க்கை பற்றிய ஆசை இருக்கும் வரை, அடுத்த மனிதன் பற்றிய அக்கறை இருக்கும் வரை கம்யூனிசம் மட்டுமே இருக்கும். அதுதான் கம்யூனிசம். அடுத்தவங்களை பற்றி யோசிக்கிறது தான். பசித்த மனிதன் இருக்கிற வரைக்கும், பசித்த மனுஷன் இந்த உலகத்தில் எப்போ வரைக்கும் இருக்கிறானோ அப்போ வரைக்கும் கம்யூனிசம்ன்ற சித்தாந்தம் இருக்கும். கனவு காணும் இதயம் இருக்கும் வரை, கனவுன்றது வந்து ஆசை இல்லை, ஆசை வேற கனவு வேற. ஆசை எல்லாத்துக்கும் இருக்கும், கனவுன்றது வேற, முற்றிலும் வேற. கனவுக்கு வேற வேற உள்ளடக்கம் தேவைப்படுது இல்லையா? அப்படி ஒரு கனவு, நீ எல்லாரும் நல்லா இருக்கணும், நான் நல்லா இருக்கணுங்கிறது ஆசை, எல்லாரும் நல்லா இருக்கணும், சமூகம் நல்லா இருக்கணும், தவறுகளே இருக்கக்கூடாது, அல்லது வந்து சரியாக இருக்கணும் அப்படின்றது வந்து ஒரு கனவு இல்லையா? கனவு காணும் இதயம் இருக்கும் வரை, அடுத்த மனிதன் பற்றிய அக்கறை இருக்கும் வரை, அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அக்கறை வந்து தன் மீது இருக்கும், தன்னுடைய குழந்தைகள் மீது இருக்கும், தன்னுடைய தன்னுடைய குடும்ப உறுப்பினர்கள் மீது இருக்கும். அடுத்த மனிதன் பற்றிய அக்கறை இருக்குல்ல, அதான் வாடிய பெயரை கண்ட போதெல்லாம் வாடுகிற ஒரு மனதினுடைய நீட்சி தான் இல்லையா? இதெல்லாம் இருக்கிற வரைக்கும் வந்து கம்யூனிசம் இருக்கும். அதுதான் கம்யூனிசம் நினைக்கிறேன். கம்யூனிசம் வந்து நிறைய பேர் வந்து காலேஜில் ரொம்ப ஃபேன்சியாக இருக்கும், எல்லாருக்கும் குரல் கொடுக்குறோன்னு. வாழ்க்கைக்கு அது எப்படி இருக்குதுன்னா, அதே ஒரு கரியராகவும் ஒரு கூட நம்ம அசோசியேட் பண்ணுற கொள்கையாகவும் வாழ்க்கை ஃபுல்லாக கொண்டு போகிறப்போ நீங்கள் ஒரு ஐ எம் கெஸிங் யூ மஸ்ட் பி 40s 50s. ஸோ எப்படி இருக்குது கம்யூனிஸ்டாக வாழ்றதுக்கு? முதல்ல சொன்னீங்கல்ல, நேர்மையும் அரசியலும் எதிரெதிரானது அப்படின்றதான் வந்து புரிஞ்சுக்கிறதில்ல. உண்மையிலே வந்து உலகத்திலே சவாலானது வந்து நல்லது செய்கிறது தான்.
நல்லது செய்யறது கஷ்டமானதுங்க. இருக்கிறதுலே கஷ்டமானது நல்லது செய்கிறது. நீங்கள் ஒரு நல்லது செய்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டு பாருங்க, அந்த எக்ஸசைஸை நீங்கள் பண்ணுங்க, அது எவ்வளவு ரிஸ்க்குன்னு தெரியும். மற்றபடி வந்து ஒன்றும் நல்லது செய்யாமல் இருக்கலாம், எதுவுமே கண்டுக்காம இருந்துக்கலாம், அல்லது நீங்கள் செய்ய வேண்டிய மற்ற தப்புகளை பூரா செய்யலாம், அல்லது குறுக்கு வழியில் செய்யறது ஈஸி. ஒரு நல்ல விஷயம் ஒன்று செய்யணும் அப்படின்னு முடிவெடுத்தா அதுக்கு வந்து நீங்கள் வந்து தி கோர் வரைக்கும் அவ்வளவு தூரம் நீங்கள் வந்து அதில் வந்து போராட வேண்டியது இருக்கும். அது அந்த சவால் தான் ரொம்ப முக்கியமானது நினைக்கிறேன். ஓகே, நீங்கள் வந்து இப்போ இந்தியா அலையன்ஸில் இருக்கீங்கன்னா, இந்த எலெக்ஷன் அப்போ வந்து இந்தியா அலையன்ஸ் எலெக்ஷன் நெருங்க பார்த்தீங்கன்னா திடீர்னு நிறைய பேர் வெளியே போகிறாங்க, உள்ளே வராங்களான்னு சொல்லலை நிறைய பேர். ஆனால் நார்த்தில் வெளியே போகிறது நம்மளால் பார்க்க முடியுது. அது நீங்கள் பார்லிமெண்ட்டும் போயிட்டு வந்துட்டு இருக்கீங்க, ப்ராபப்ளி அந்த கட்சியில் இருக்கவங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக கூட இருந்திருக்கலாம். இந்த சினாரியோ எப்படி பார்க்குறீங்க? ஒரு ஸ்ட்ராங்கான என்டிஏ அண்ட் ஒரு டிஸ்பர்ஸ்டு இந்தியா அப்படின்னு பார்க்கலாமா நேஷ்னல் லெவலில்? எல்லா கட்சியும் இருக்கிற இந்தியா அலையன்ஸ், தன்னந்தனியாக இருக்கிற என்டிஏ, இதுதான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் எத்தனை ஸ்டேட் பார்ட்னர் என்டிஏக்கு இருக்காங்க சொல்லுங்கள்? போன எலெக்ஷனில் எவ்வளவு மாநில கட்சிகள் அவங்களுக்கு வந்து பார்ட்னராக இருந்தாங்க? இப்போ யாருமே கிடையாது, 90% கிடையாது. 1-2 மூட்டு சின்னதாக அதான் அவங்களுடைய பார்ட்னர்ஸ். ஸோ தன்னந்தனியாக இருக்கிற பாஜக என்டிஏ எல்லாத்தையும் மேக்சிமம் இவ்வளோ பெரிய அலைன்ஸ் உருவாகும்னு வந்து மோடியோ இல்லை யாருமே எதிர்பார்க்கல, அந்த சைடு எதிர்பார்க்கல. ஏன்னா அவங்களுடைய ரியாக்ஷன்ஸ்லாம் வந்து சொல்கிறேன். ஸோ இவ்வளோ பெரிய ஒரு அலைன்ஸை உருவாக்கி இருக்கிற இந்தியா அலைன்ஸ். ஸோ அப்படி தான் நான் பார்க்குறேன். அது ஒரு பெரிய ஸ்ட்ராங்கான ஒரு நரேஷனை இன்றைக்கி உருவாக்கியிருக்கு. ஓகே, இப்போ நீங்கள் வந்து பார்லிமெண்ட்டுக்கு 5 வருஷம் பை திஸ் டைம் போயிருக்கீங்க. 2019 இப்போ 24 2 போர்ஷன் இருக்குன்னா, ஃபஸ்ட்டு பார்லிமெண்ட்குள்ளே என்ட்ரான கதையை வச்சுப்போம். மதுரை நானும் மதுரைங்கிறதுனால இதை சொல்கிறேன். நம்ம ஊரை பற்றி ஒரு தப்பான ஒப்பீனியன் நம்ம ஊரில் தமிழ்நாடு ஃபுல்லாக என்ன நினைக்கிறாங்கன்னா, மதுரைனாலே வந்து ரொம்ப ஜாதி பார்த்து தான் ஓட்டு போடுவாங்க, ஃபுல்லாக வந்து காசு வாங்கிடுவாங்க, இல்லைனா வந்து வெட்டுக்குத்து மட்டும்தான் இருக்கும். ஆனால் ஆக்சுவலாக இது எதுவுமே இல்லாமல் ஜெயிச்ச ஒரு பர்சன் நீங்கள். அந்த ஜெயிச்ச ப்ராசஸ் எப்படி இருந்துச்சு? இப்போ இருக்கிற எலெக்ஷனை எப்படி ஃபேஸ் பண்ண போகிறீங்க? ஏன்னா எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணுறதுனாலே ரொம்ப தேவையானதாக இன்றைக்கி வந்து மாறிட்டு இருக்கிறது பணபலம், எலக்ட்ரல் பாண்ட்ஸ் வரைக்கும் நம்ம இந்த பிரச்சனையை பார்க்குறோம். நீங்கள் அதை எப்படி ஃபேஸ் பண்ணீங்க 2019? இப்போ எப்படி ஃபேஸ் பண்ணுறீங்க? இல்லை, 2019 வந்துட்டு இப்போ நீங்கள் சொன்னது போல் வந்து அன்னைக்கு வந்து ஏடிஎம்கே பிஜேபி அவங்க ரூலிங் பார்ட்டி, நாங்கள் ஆப்போசிஷன் பார்ட்டி. அப்போவே எங்களுக்கு எந்த கவலையும் இல்லை. ஏன்னா இவ்வளோ பெரிய அலைன்ஸு, இயல்பாக வந்து அலையன்ஸ் பார்ட்டியில் வந்து டிஎம்கே ஒரு மேஜரான பெரிய கட்சி, காங்கிரஸ், சிபிஎம்க்கு மதுரையில் ஒரு பெரிய ட்ரெடிஷ்னல் இருக்குது, பெரிய ஹோல்டு இருக்குது. எனவே வந்து ரொம்ப பெரும் நம்பிக்கையோடு தான் அந்த எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணோம். இப்போ திருப்பி ஒரு 5 வருஷம் கழித்து பார்க்குற பொழுது இயல்பாக என்ன நடக்கும்னா, எல்லோரும் கேட்குற கேள்வி தான், நிறைய தயக்கங்கள் இருக்கும், செய்யாத விஷயங்கள் தான் போய் சேரும், செஞ்ச விஷயங்கள் போயே சேராது. எப்பயுமே நிறையா ஆன்டி இன்கம்பன்சி வந்து உருவாகிருக்கும் அப்படின்றதான் இருக்கும். எங்களை பொறுத்த வரைக்கும் வந்து போன வட்டத்தை விட, ஏன்னா போன வட்டம் நான் ஒரு ரைட்டராக அறிமுகமாகிறேன். ஸோ அது அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும் என்னன்ற கேள்விக்கெலாம் வந்து நம்ம தான் இல்லை பதில் சொல்ல வேண்டிய இருக்க வழியே, மற்றவங்க பதில் சொல்ல முடியாது. இந்த வட்டம் அந்த மாதிரி கிடையாது. இந்த 5 வருஷம் வந்து மேக்ஸிமம் வந்து எவ்வளோ பெர்ஃபார்ம் பண்ண முடியுமோ, எவ்வளோ விஷயங்கள் செய்ய முடியுமோ எல்லா ஃபீல்டுலேயும் செஞ்சு காட்டியாச்சு. இப்போ அது எல்லாமே எங்களுக்கு பெரிய பலமாக இருக்குது. வந்து இவ்வளவு நிறைவாக வந்து ஒரு எலெக்ஷனை சந்திக்கிறதுன்றது ஒரு ரொம்ப முக்கியமானது நான் நினைக்கிறேன். ஓகே, அப்போ வந்து நான் குதர்க்கமாக ஒரு கேள்வி கேட்குறேன். மதுரைக்கு எப்போ நான் மெட்ரோ வரும்? ஏன்னா நிறைய கேட்டாச்சு, எங்கள் எம்பி மதுரையில் சொல்லு. மதுரைக்கு மெட்ரோ வரணும் அப்படின்றது போன வட்டம் எலெக்ஷன் தேர்தல் அறிக்கையில் நாங்கள் கொடுத்துருந்தோம். இப்போ வந்து ஒரு அடுத்த கட்ட நகர்ந்துருக்கு. போன பார்லிமெண்ட் எலெக்ஷன் வரைக்கும் வந்து கோயம்புத்தூருக்கு மட்டும்தான் அறிவிக்கப்பட்டு டிபிஆர் வந்து டீட்டெயில் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் வந்து எடுக்கிறதுக்கு கோயம்புத்தூருக்கு மட்டும் அறிவிப்பு இருந்தது. டிபிஆர் கோயம்புத்தூருக்கு எடுத்தாங்க. இப்போ வந்து ஸ்டேட் கவர்மெண்ட், புதிய டிஎம்கே ஸ்டேட் கவர்மெண்ட் வந்த பிறகு சிஎம்ஐ போய் நாங்கள்லாம் பார்த்து மதுரைக்கான ஒரு 27 கோரிக்கைகளை நம்ம கொடுத்தோம். எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதில் ஒன்று மதுரை மெட்ரோவாக இருந்தது. இப்போ சிஎம் வந்து சட்டமன்றத்திலே அறிவிச்சு இப்போ டிபிஆர் ப்ராசஸ் நடந்துக்கிட்டு இருக்கு. அஃபிஷியலாகவே டிபிஆருக்கான கம்பெனி இது பண்ண சொல்லி இப்போ டிபிஆர் போட்டுக்கிறாங்க. நிச்சயம் இது வந்து அடுத்த ஸ்டெப்பு. முதல்ல ஒரு அறிவிப்பே வராமல் இருந்தது, இப்போ ஒரு அறிவிப்பு வந்திருக்கு. வந்து துவக்க கட்ட பணிகள் துவங்கியிருக்கு. இனி அடுத்து வந்து, ஏன்னா இப்போ வந்து சென்னை மெட்ரோக்கே வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா காசை அவங்களுடைய ஷேர் கொடுக்காமல் இருக்கிறாங்க. சென்னை மெட்ரோ இவ்வளோ தனி இருக்குது. ஏன்னா கண்டிப்பாக இது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ரெண்டும் சேர்ந்து செய்ய வேண்டிய ப்ராஜெக்ட். அடுத்து ஒரு பொலிட்டிக்கல் ப்ரெஷர் தான். இவ்வளோ பெரிய ஒரு மெகா ஸ்கீம்லாம் வந்து நீங்கள் ஒரு ப்ரெஷர் கொடுத்து ஒரு பொலிட்டிக்கல் நரேஷனை உருவாக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் அதெல்லாம் வந்து சேரும். ஓகே,
இப்போ போன எலெக்ஷனும் சரி, இந்த எலெக்ஷனும் சரி, நம்ம ஊர் வந்து ரொம்ப ஃபேமஸாக பேசப்படுது. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா எய்ம்ஸ்க்காக. ஸோ மதுரையில் வந்து எய்ம்ஸுங்கிறது வந்து ஒரு ஒரு இப்போ வருஷக்கணக்காக பேசக்கூடிய ஒரு பொருளாயிடுச்சு. அங்கே என்ன நடந்துட்டு இருக்குது? எய்ம்ஸ் எப்போ வரும் மதுரையில்? எப்போ வந்து ஓப்பன் பண்ணுவாங்க? எப்போ வந்து மதுரையில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸாக வந்து எய்ம்ஸில் போய் சேர்ந்து படிக்க முடியும்? இல்லை, எய்ம்ஸை வந்து நீங்கள் சொன்ன மாதிரி பெரிய பேசு பொருளாக வந்து தமிழ்நாடு மட்டும் இல்லை, இந்தியா முழுக்கவே, இது இந்தியா லெவலில் இந்தியா லெவலில் மதுரை எய்ம்ஸ் பற்றி நீங்கள் வந்து எய்ம்ஸ்னாலே வந்து டக்குன்னு ஒரு 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 இளைஞருக்கோ ஒருத்தருக்கு டக்குன்னு நினைவு வருது மதுரை எய்ம்ஸ் தான் நினைவுக்கு ஒரு சொல்லுவேன். ஏன்னா இப்படி ஒரு எய்ம்ஸ் வேறு எங்கேயுமே நடக்கலை. இவ்வளவு மோசமாக வேறு எங்கேயுமே 2 பாயிண்ட். ஒன்று வந்து வேறு எந்த எய்ம்ஸுக்கு வந்து கடன் வாங்கலை. இங்கே மட்டும்தான் கடன் வாங்கி கட்டுறதுன்ற முடிவு எடுத்தாங்க. நான் பார்லிமெண்ட் மெம்பர் ஆன உடனே நான் முதல்ல அதான் கேட்டேன், எதுக்கு நீ மதுரை எய்ம்ஸுக்கு மட்டும் கடன் வாங்கணும்னு முடிவு எடுத்தா சொல்லு. எல்லா எய்ம்ஸுக்கும் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட காசு தான். ஸோ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுடைய காசில் எய்ம்ஸ் கட்டுறது அப்படின்னா அது பிரச்சனையே நடந்திருக்கும். ஏன்னா இந்த பட்ஜெட்டில் வந்து எங்களுக்கு பட்ஜெட்டில் காசு இல்லைன்னா ஒரு 100 கோடி ஒதுக்கியிருப்பாங்க. அப்போ நம்ம எல்லாம் சண்டை போட்டிருப்போம், நீ என்ன 100 கோடி வச்சு நீ என்ன கட்ட போகிற அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த பட்ஜெட்டில் வந்து ஒரு 500 கோடி ஒதுக்குவாங்க. அப்புறம் வந்து இப்படியாவது பண்ணியிருப்பாங்க. ஒரு ப்ராசஸ் நடந்துகிட்டே வரதுருக்கும். அப்புறம் ஒரு 3 வருஷம் 2 வருஷம் கழிச்சுன்னா ஒரு பெரிய ப்ரெஷர் அவங்களுக்கே வருவாங்க. எப்போ எத்தனை வருஷம்ப்பா கட்டிக்கிட்டு போய் முடியப்பா இந்த வட்டம் முடிக்கிற மாதிரி பட்ஜெட் ஒதுக்குப்பா அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராசஸ் போயிருக்கும். இவங்க கடன் வாங்கி கட்டுறதுன்னு முடிவெடுத்தது தான் இது வந்து ஒரு மேஜரான சிக்கலுக்கு இன்னொரு முக்கியமான காரணம். நான் அதான் கேட்டேன், நீ எதுக்கு மதுரைக்கு மட்டும் நீங்கள் கடன் வாங்கணும்னு முடிவெடுத்தீங்க அப்படின்றது ஒன்று. ரெண்டாவது வந்து இயல்பாக வந்து தமிழ்நாடு சார்ந்த ப்ராஜெக்டில் அவங்களுக்கான விருப்பமின்மை. அந்த விருப்பமின்மை தான் எல்லா நடவடிக்கையிலையும் வந்துக்கிட்டே இருந்துச்சு. ஃபஸ்ட்டு வந்து மதுரை எய்ம்ஸ் பிரச்சனையை நான் கலப்புற பொழுது நான் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுடைய ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டில் பேசுகிற பொழுது அவங்க தான் என்ன சொன்னாங்கன்னா, இன்னும் எங்களுக்கு லேண்டே ஹேண்ட் ஓவர் பண்ணலை அப்படின்னாங்க. அப்போ எடப்பாடி சிஎம்மாக இருந்தாங்க. அப்போ தான் நான் எடப்பாடிக்கு ஒரு கடிதம் எழுதினேன், ப்ரெஸ் மீட் கொடுத்தேன், நீங்கள் முதல்ல லேண்டை ஹேண்ட் ஓவர் பண்ணுங்கள் முதல்ல. அதுவே ஆனாவானாலேருந்து பிரச்சனையாச்சு. அப்புறம் ஒரு 6 மாதம் கழித்து லேண்டை ஹேண்ட் ஓவர் பண்ணாங்க. அப்புறம் வந்து என்ன பண்ண வந்து ரைட்டு இந்த ப்ராசஸ் போயிட்டுருக்கு, ஜெய்காவோட எக்ரிமெண்ட் இந்த மாதிரி ஆகிட்டுருக்கு, டிலே ஆகிட்டே இருக்கிறாங்க. அப்போ நான் என்ன சொன்னேன், நீங்கள் வந்து எய்ம்ஸ்க்கு எப்போ வந்து கேபினெட் அப்ரூவல் கொடுத்துருச்சோ அப்போவே வந்து மெடிக்கல் காலேஜ் ஓப்பன் பண்ணுறதுக்கு அப்ரூவல் கொடுத்துருச்சுன்னு அர்த்தம். ஸோ நீங்கள் வந்து எய்ம்ஸை நீங்கள் வந்து என்றைக்கு கட்டுறது நீங்கள் என்றைக்கும் கட்டிக்கோங்க, காலேஜ் நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள், ஏன்னா கேபினெட் அப்ரூவல் கொடுத்துருச்சு அப்படின்னு காலேஜ் ஓப்பன் பண்ணணுன்ற ஒரு இதை இஷ்யூவை நான் தான் ரைஸ் பண்ணேன் ஃபஸ்ட்டு. அதனுடைய ப்ரெஷரில் இருந்து தான் சரி ரைட்டு மதுரை எய்ம்ஸ்க்கான கல்லூரி ஓப்பன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஓப்பன் பண்ணி இப்போ ராமநாதபுரத்தில் நடந்துக்கிட்டு இருக்கு. இப்படி வந்து ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் நடந்துச்சு. அநேகமாக நான் வந்து இந்த 5 வருஷத்தில் வந்து 17 முறை வந்து மதுரை எய்ம்ஸ் பற்றின இஷ்யூவை பார்லிமெண்ட்டில் ரைஸ் பண்ணியிருக்கேன். 17 முறை கொஸ்டினில், டிஸ்கஷனில், நேரடியாக கன்சர்ன் மினிஸ்ட்ரியில், அப்புறம் வந்து ஆஃபீஸர்கிட்ட, இப்படி 17 முறை என்னென்ன ஃபார்மட் இருக்கோ, என்னென்ன ஃபார்மில் நம்ம வந்து ரைஸ் பண்ணுமோ எல்லாமே பண்ணியிருக்கோம். அவ்வளோ ப்ரெஷரைஸ் பண்ணனால தான் இப்போ வந்து நிற்கிது. இப்போ வந்து உறுதியாக வந்து ஏன்னா இப்போ வந்து டெண்டர்லாம் முடிஞ்சிருச்சு, இப்போ ஆரம்பிக்க போகிறாங்க. எல்என்டி இப்போ ரீசெண்டாக ஏதோ கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிச்சிருக்காங்க. அது வந்து கொஞ்சம் நாங்கள் எலெக்ஷன் கேம்பெயினில் அதை யூஸ் பண்ணிடக்கூடாதுக்காக நோட்டிஃபிகேஷன் வரதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி கொண்டு போய் 2வது செங்கலை வச்சு யூஸ் பண்ணிட்டீங்களேண்ணா 2வது செங்கலை வச்சு ஒரு வேலையை பண்ணாங்க. நம்ம இஷ்யூ ஆக்கின பிறகு, ஏன்னா அந்த தொகுதியுடைய எம்பிக்கும் வந்து அழைப்பு இல்லை, தெரியாது, மதுரை எம்பிக்கும் தெரியாது, யாருக்குமே தெரியாது. நீ வந்து யாருக்குமே தெரியாமல் இது யார் பண்ணா அப்படின்னு கொஸ்டின் ரைஸ் பண்ண பிறகு நான் பண்ணலன்னு பேனர்லாம் கட்டிட்டு போயிட்டாங்க. ரைட், இப்போ வந்து அவங்களுடைய ஷெட்யூல் படி வந்து 26 மிட்டில் நாங்கள் முடிச்சிருவோம்னு சொல்லியிருக்கிறாங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் ஓகே, கன்ஸ்ட்ரக்ஷன் முடிஞ்சிருச்சு. அது கூட ஒரு 6 மாதம் ஆனால் கூட எப்படினாலும் வந்து முடிஞ்சிடும். ஏன்னா பட்ஜெட்டு இது எல்லாமே கிளியர் ஆயிடுச்சு. ஸோ 26 or 27 மதுரை எய்ம்ஸ் வந்துடும் அப்படின்றதான் என்னுடைய. ஆனால் இப்போ நீங்கள் வந்து மறுபடியும் தமிழ்நாட்டில் இருந்துட்டு பார்லிமெண்ட் வரைக்கும் போகிறீங்க, பேசுகிறீங்க, 17 முறை பேசியிருக்கேன்லாம் சொல்கிறீங்க. அப்போ பேசிக்காக நீங்கள் டெல்லியிலே வந்து ஒரு 5 வருஷம் வாழ்ந்துருக்கீங்க ஓரளவுக்கு சொல்லலாம். அப்போ வந்து ஹிந்தி எவ்வளோ தேவைப்படுதுன்னு நினைக்கிறீங்க? ஒரு தமிழ்நாட்டில் இருக்கிற ஒருத்தங்களா நம்மளுக்கு ஹிந்தி தேவைன்னு நினைக்கிறீங்களா, இல்லை அங்கே போகிறப்ப நம்மளுக்கு ஹிந்தி தேவைன்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா எப்போவுமே எலெக்ஷன் வந்துருச்சுன்னா ஹிந்தி வந்து நம்ம கூடவே பேசப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. அண்ட் நீங்கள் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு இடத்துல இருக்கீங்க. மதுரையில் வந்து ஹிந்தி பேசுகிற க்ரௌடு நிறைய இருக்காங்க, உங்களுக்கு ஓட் பண்ணுறவங்க இருப்பாங்க. ஸோ ஹிந்தி பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஹிந்தி மட்டும் இல்லை, எந்த ஒரு மொழியும் வந்து அந்த சூழலில் தேவைப்படுறதுன்னா கற்றுக்கலாம், அதில் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ஹிந்தியும் தெரிகிறவங்க, பேச நினைக்கிறவங்க, படிக்க நினைக்கிறவங்க தாராளம் படிக்கலாம், வேறு எந்த மொழியும் படிச்சுக்கலாம். ஆனால் வந்து பிரச்சனை வந்து ஹிந்தி திணிப்பு பற்றி தான். அதுதான் வந்து கொஸ்டின், அதுதான் அரசியலுடைய மையப்புள்ளியாக இருக்குது.
குறிப்பாக பாஜக அரசு வந்த பிறகு அது இன்னும் ரொம்ப மோசமாக இருக்குது. ஏன்னா வந்து நீங்கள் வந்து எல்லா வகையிலையும் உங்களுக்கு தெரியும், இந்த 5 வருஷத்தில் 10 வருஷத்துல வந்து செம்மொழிக்கு வந்து 74 கோடி ஒதுக்கியிருக்காங்க, சமஸ்கிருதத்துக்கு வந்து 1470 கோடி ஒதுக்கியிருக்காங்க. அப்போ வந்து ஒரு அரசு எப்படி இருக்க முடியும்? ரெண்டுமே கிளாசிக் லாங்குவேஜ் தானே, ரெண்டுக்கும் ஈக்குவலாக இருக்கணும்ல, அல்லது கிளாசிக் லாங்குவேஜஸ் எல்லாத்துக்கும் ஈக்குவலாக இருந்துக்கணும்ல. இவ்வளோ பெரிய பாகுபாடு அங்கே இருக்குது. அதே போல் தான் ஹிந்தி திணிப்புன்றதும். இப்போ டெல்லியில் இருக்கவரும் ஹிந்தி படிக்கிறது தேவையை ஒட்டி படித்து போக போகிறாரு. அதே போல் மதுரைக்கு இப்போ தமிழ்நாட்டுக்கு வந்துட்டால் ஒரு ஹிந்திக்காரர் வந்து அவருக்கான வாழ்வியல் தேவைக்கு ஒட்டி அவர் தாராளமாக இப்போ மதுரையில் இருக்கிற வந்து ஒரு ஆட்டோ டிரைவரோ அல்லது வந்து இங்கே இருக்கிற கோயில் சார்ந்து பணியில் ஈடுபடுறவங்களுக்கும் எவ்வளோ பேருக்கு வந்து ஹிந்தி தெரியும். ஏன்னா வந்து அவங்க வந்து பக்தர்களே அவங்கள கூட்டு போகிறதுக்கு அவர் வாழ்க்கைக்கு தேவையான தேவையான ஒரு மொழியை கற்றுக்கிடுவாங்க. அதுக்கு வந்து நீ படிக்க வேண்டிய அவசியமே கிடையாது, அது கற்றுக்கலாம். ஆனால் அரசியலின் மையப்புள்ளி வந்து ஹிந்தி திணிப்பு தான். அது வந்து ரொம்ப மோசமாக நடக்குது. உதாரணமாக மோடி ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி, பாஜக வர்றதுக்கு முன்னாடி இருந்த எல்லா ஸ்கீம்ஸ் இருக்குல்ல, அந்த ஸ்கீம்ஸ் முழுக்க வந்து இங்கிலீஷில் இருந்தது பேர், 1-2 பேர் வேணால் ஹிந்தியில் இருந்துக்கலாம். அந்த பெயர்களை பூரா இப்போ ஹிந்தியில் மாற்றிட்டாங்க. நீங்கள் வந்து நீங்கள் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட ஒரு 10 ஸ்கீம் சொல்லுங்கள், எல்லாமே ஹிந்தியில் தான் இருக்கும். ஜல்ஜீவன் அல்லது வந்து அது இது ஒருத்தர்னாலே நம்மளாலாம் வந்து அதை வந்து உச்சரிக்கவே முடியாது. தமிழ்நாட்டில் எல்லாருமே அந்த பேரில் புறமே வந்து இனிஷியலாக போட்டு NHTA NAPAன்னு தான் படிச்சுக்கிட்டு தருவோம். எல்லா ஸ்கீமையும் ஹிந்தியில் நீங்கள் மாற்றுறீங்க அப்படின்னா மொத்த இந்தியாவும் நீங்கள் சொல்கிற ஹிந்தி விதை மட்டும்தான் நீங்கள் வந்து உச்சரிக்க வேண்டிய ஒரு இடத்துக்கு கொண்டு போகிறீங்க. அதே போல் வேலைவாய்ப்பில் வந்து ஹிந்தி எல்லா வகையிலையும் வந்து, அதாவது நான் பார்லிமெண்ட்லேயே நான் சொன்னேன், பண மதிப்பிழப்பின் பொழுது புதுசாக வந்து 500 ரூபாய் 2000 ரூபாய் நோட்டு அச்சடிக்கிறாங்க. அது வரைக்கும் இல்லாத ஒரு வேலையை அப்போ செஞ்சாங்க. புதுசாக அச்சடித்த நோட்டில் தேவநாகரி, இந்தியோடைய தேவநாகரி எழுத்துடைய நம்பர்ஸ் இருக்குல்ல, தேவநாகரி எழுத்தினுடைய நம்பர்ஸை யூஸ் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் வந்து யாருக்குமே தெரியாது. அந்த அளவுக்கு வந்து ஹிந்தி மட்டும்தான் வந்து தேசிய மொழி, எனவே எல்லாரும் ஹிந்தி வழியாகத்தான் இந்தியா அறியப்படணும் அப்படின்னு ஒரு அரசியலை வந்து அனுதினமும் முன்னெடுக்கிற பொழுது இது வந்து அனுதினமும் அதுக்கான எதிர்ப்பு வந்துகிட்டே இருக்கும். இப்போ போன பார்லிமெண்ட்டில் இல்லாத ஒரு பிரச்சனையை நாங்கள் சந்தித்தோம். என்னென்னா, இப்போது புதுசாக ஒரு ஆட்சி மொழி வந்து ஒரு ரெக்கமெண்டேஷன் பண்ணி பிரசிடெண்ட் வந்து அதை நிறைவேற்றி உத்தரவிட்டுட்டார். நீங்கள் வந்து ஆளுங்கட்சியுடைய அமைச்சராக இருந்தால் உங்களுக்கு ஹிந்தி தெரிந்திருந்தால் நீங்கள் கண்டிப்பாக ஹிந்தியில் தான் பார்லிமெண்ட்டில் பேசணும். முன்னாடி ஹிந்தி தெரிந்திருந்தாலும் அவங்கெல்லாம் ஆங்கிலத்தில் தான் பேசுவாங்க, மற்ற எல்லாருக்கும் அது தெரியும். இப்போ பாராளுமன்றத்துடைய 90% நடவடிக்கைகள் ஹிந்திக்கு மாறிடுச்சு. ஹிந்தி தெரியாத மாநிலங்கள்லாம் அவ்வளவு சிரமப்படுறோம். நாங்கள் வந்து எந்நேரமும் நீங்கள் வந்து ஹெட்ஃபோன் மாட்டிகிட்டே இருக்க முடியாது. ஹெட்ஃபோனில் எவ்வளோ தூரம் வருது, நீங்கள் பேசுகிற பொழுது அவங்க ஹெட்ஃபோனில் டிரான்ஸ்லேட்டடாக வந்துட்டு லைவ் டிரான்ஸ்லேஷன். ஆமாம், அது எப்போவுமே ஏன் எல்லோரும் மாட்டியிருக்காங்க, நேரடி வேறு வழியே தெரியாது, என்ன பேசுகிறாருன்னே தெரியாது. நம்ம என்ன பண்ணுறது, திடீர்னு நம்ம பேசிக்கிறப்போ அமைச்சர் வந்து குறுக்கிடுவார், அல்லது சபாநாயகர் வந்து எப்போயுமே ஹிந்தியில் மட்டும்தான் பேசுவார். அப்போ எப்படி இப்போ திடீர்னு இந்த பிரச்சனை இவ்வளோ மோசமாக வருதுன்னு பார்த்தா வந்து ஆட்சி மொழி குழு வந்து கொடுத்த முன்மொழிவில் ஒருத்தருக்கு ஹிந்தி தெரிந்திருந்தால், ஒரு அமைச்சருக்கு ஹிந்தி தெரிந்திருந்தால் அவர் அவசியம் ஹிந்தியில் தான் பேசணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எனவே தான் இந்த 17th லோக்சபா இதுவரைக்கும் இல்லாத பெரிய நெருக்கடியை நாங்கள் செஞ்சுக்கிட்டு ஹிந்தி தெரியாத ஒரு இடத்துல எவ்வளோ இயல்பாகவே ஒரு தாழ்வுணர்ச்சி, நீங்கள் வந்து அந்த மொத்த நடவடிக்கையும் வேகமாக போயிட்டுருக்கோம், நீங்கள் வந்து அதை புரிஞ்சுக்கிறதுக்கே நீங்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பீங்க. அப்புறம் எப்படி அதில் வந்து உங்களுடைய பங்களிப்பு செலுத்துவீங்க, அந்த கேள்வி இருக்குது. ஓகே, இப்போ நம்ம வந்து உலகத்தில் நிறைய போர்கள் போயிட்டு இருக்குது. உக்ரைன், ரஷ்யா, சைனா, தாய்வான் பிரச்சனை போயிட்டு இருக்குது. இதில் சில கண்ட்ரிஸ் வந்து கம்யூனிஸ்ட் கண்ட்ரி, சைனா, ரஷ்யா, அந்த மாதிரி இருக்கிற யார் கம்யூனிஸ்ட் கண்ட்ரி, அவங்களோட கோர் வந்து கம்யூனிசம்ங்கிறத அப்படியே புட்டின் வந்து அப்படி தான் சொல்லுவார். ஸோ நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணணும்னா யாருக்கு சப்போர்ட் பண்ணுங்க? சப்போர்ட்னா மனசுக்குள்ள உங்களுக்கு யார் சைடு நியாயம் இருக்குன்னு தோணும். இல்லை, எந்த ஒரு போரையும் எப்பயுமே சப்போர்ட் பண்ண முடியாது. ஒரு போரை வந்து நம்ம அதுக்கு பின்னால் இருக்கிற அதிகார வெறியோ அதுக்கு பின்னாடி இருக்கிற வணிக நோக்கமோ வந்து என்ன காரணம் சொன்னாலும் வந்து யுத்தமில்லா உலகம்தான் நம்முடைய கனவாக இருக்க முடியும். எனவே வந்து அதில் ஈடுபடுறவங்க என்ன நியாயம் சொன்னாலும் அந்த நியாயத்தை வந்து எளிதில் வந்து நம்மளை அண்டவே விடக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். இப்போது அதே மாதிரி கம்யூனிசமை வந்து தமிழ்நாட்டில் அதிகமாக பேசின ஒரு படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்பே சிவம் சொல்லலாம். ரொம்ப நினச்சிருப்பாங்க. இப்போது கமல் அவர்கள் வந்து ரீசெண்டாக உங்களுக்கு வேறு வந்து கேம்பெயின் பண்ணிட்டு போனாங்க. இப்போ நீங்கள் 2 பேர் வந்து கம்யூனிசமை பற்றிலாம் பேசிக்கிறது உண்டா?
அன்னைக்கு கேம்பெயினுக்கு முன்னே வந்த பொழுது எங்களால் வந்து பேசவே முடியல. நான் வந்து வாக்காளர் சந்திப்பில் இருந்தேன். நான் நேராக வந்து அவர் பிரச்சாரம் பண்ணுறதுக்கு 10 அடிக்கு முன்னாடி வந்து அவர் வேனில் ஏறி அதே எப்படி பிரச்சாரத்தை முடித்த உடனே அடுத்த 10வது அடியில் அங்கேருந்து இறங்கி வந்து வாக்காளர் சந்திக்க போயிட்டேன். அப்படி ஒரு நெருக்கடியான ஆள் தான். மற்றபடி வந்து குருதிப்புணல் அது கம்யூனிஸ்ட் அதிகமாக பேசின ஒரு படம். நான் பார்த்ததில்ல. அப்படியா? நான் பார்த்துடுறேன். பார்த்துருக்கேன். அன்பே சிவம் வந்து இந்த தலைமுறைக்கு போன தலைமுறைக்கு குருதிப்புணல். நான் செம்மலர் ஆசிரியராக இருந்த பொழுது குருதிப்புணல் வந்த உடனே கமல்ஹாசன் அவர்களை வந்து போய் பேட்டி எடுத்தேன். அதில் வந்து கம்யூனிஸ்டை பற்றி தான் நிறைய பேசணும். நீங்கள் எப்படி இதெல்லாம் சொன்னீங்க, இதெல்லாம் கோட்பாடெல்லாம் இப்படி இருக்குது அப்படிலாம் பேசணும். அப்போ அது வந்து ரொம்ப பசுமையான ஒரு நினைவு. அந்த மாதிரியான விஷயங்கள் அப்பப்போ பேசுவோண்டு. கடைசியாக வந்து பாராளுமன்றத்தில் வந்து புதிய பார்லிமெண்ட்டில் வைக்கப்பட்ட அந்த சாணக்கியனுடைய சிலை என்னெல்லாம் வச்சுருக்காங்கன்னு நான் ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருந்தேன். நான் தான் முதல்ல அதை பார்த்துட்டு பேட்டி கொடுத்தேன். அதை பார்த்துட்டு வந்துட்டு ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருந்தார். என்ன நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மையான்றவரில் வந்து மாதிரியான பேசிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ இந்த எங்களுடைய பாராளுமன்ற பணிகளை பற்றி ஒரு ஆவணப்படம் வந்து கமல் சார் தான் வந்து வெளியிட்டாங்க. அன்னைக்கு வந்துட்டு ஒரு கம்யூனிஸ்ட் கையில் ஒரு அதிகாரம் போனால் இவ்வளவு சாத்தியப்படும்ன்றத வந்து எங்களுடைய அமைப்புக்கு வந்து இந்த ஆவணப்படம் எவ்வளோ முக்கியம் அப்படின்ற மாதிரியான விஷயங்களும் நிறைய பேசிக்கிறேன். போன தடவை நீங்கள் எம்பியாக இருந்திருக்கீங்க. இந்த தடவை ஜெயிச்சிங்கன்னா மறுபடியும் எம்பி ஆவீங்க. 3வது முறை நீங்கள் எம்பி ஆக முடியுமா? எங்கள் கட்சியுடைய விதிப்படி வந்து 2 முறை தான் வந்து தேர்தலில் நிற்க முடியும். விதிவிலக்குகள் இருந்தால் அது கட்சி முடிவு செய்யும். இந்த பாலிசிஸ்லாம் எப்படி பார்க்குறீங்க? நான் உங்ககிட்ட கொஞ்சம் ஓப்பனாகவே பேசுகிறேன். கம்யூனிஸ்ட்டுங்கிற ஒரு கட்சியில் வந்து நீங்கள் எடுக்கக்கூடிய லாஸ், த திங்ஸ் யூ லிவ் பை, அது வந்து கடந்து பல செஞ்சுரிஸ் ஆயிடுச்சு. இன்னமும் ஏன் அந்த சித்தாந்தங்கள், சில கோட்பாடுகள், சித்தாந்தங்கள் கிடையாது, சில ரூல்ஸ் வந்து கோட்பாடு தானே தமிழ்ல, கோட்பாடு வந்து ஏன் அதை அப்படியே வச்சிருக்கணும்? இன்னைக்கு இருக்கிற காலகட்டம் வந்து இவால்வ் ஆயிடுச்சு, ஏன் அதுக்கு மாறாம இன்னும் அதே மாதிரி இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஏன் மாறணும்? ஏன்னா காலம் மாறிடுச்சு, இப்போ இருக்கிற எலெக்ஷன் ட்ரெண்ட் மாறிடுச்சு, இப்போ மக்களை போய் சர்வ் பண்ற விதம் மாறிடுச்சு, டெக்னாலஜி வந்துருச்சு. ஸோ இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் இல்லை, அதாவது தொழில்நுட்பங்கள் மாறலாம், டெக்னாலஜி மாறினா தான் அது வந்து வளர்ச்சி அடையாளம். ஆனால் உண்மைகள் வந்து ஒருபோதும் மாறாது. கம்யூனிசம்ன்றது அது போன்ற உண்மைகளை பற்றி நிற்கிற ஒரு தத்துவம். அந்த வேல்யூஸ் வந்து மாற போகிறதில்ல. அந்த வேல்யூஸ்க்காக விடாப்படியாக நின்றுட்டு போதே சமூகத்தில் ஒரு இந்த சின்ன செக்ஷன் தான் வந்து அப்படி ஒரு விடாப்படியான தன்மையோடு இருக்குது, இருந்துட்டு போதே. நாங்களும் விட்டுட்டோம்னா யார் இதை பார்க்குறது? ஓகேண்ணா. அண்ட் இது என்னன்னா வித்தியாசமான ஒரு காம்பினேஷனாக இருக்குது, மதுரையும் கம்யூனிசமும். அப்புறம் திண்டுக்கல் மதுரை. இது வந்து எனக்கு நான் சின்ன பிள்ளையா இருக்கிற காலகட்டத்தில இந்த ஊர்ல தான் நானும் வந்திருக்கேன். அது என்ன கம்யூனிஸ்டுக்கும் மதுரைக்கும் ஒரு இப்படி ஒரு சொந்தம்? ஏன்னா மற்ற ஊர்ல வந்து அந்த அளவுக்கு ஸ்ட்ராங் கிடையாது, பட் இங்க வந்து எப்பவுமே ஒருத்தங்க ஸ்ட்ராங்கா இருந்திருக்காங்க. ஏன் அப்படி மதுரைக்கும் இதுக்கும் நினைக்கிறீங்க? இல்ல, மற்ற ஊர்ல ஸ்ட்ராங் கிடையாது அப்படின்றத வந்து சரியான ஸ்டேட்மெண்டா இருக்காது. இந்த அளவு மதுரையில வந்து இங்க சுதந்திர போராட்டமே வந்து ஏன்னா அதுதானே முதல்ல அரசியல் இயக்கம், பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட் வந்து அதுதானே. அதுக்கு முன்னாடி கிடையாது. அதுக்கு சுதந்திர போராட்டம் வந்து காங்கிரஸ் உள்ளே வர்ற பொழுதே, காங்கிரஸ் ஒரு கட்சி மேலே எந்திரிக்கிறப்ப மற்ற இடங்கள்லாம் அது காங்கிரஸாக இருந்துச்சு. இங்கே தான் வந்து காங்கிரஸ் சோஷலிஸ்ட் கட்சியாக இருந்துச்சு. அதனால தான் வந்து காந்தியோடைய கேண்டிடேட்டாக பட்டாபி சீதாராமையர் வந்து காங்கிரஸோடைய ஆல் இண்டியா பிரசிடென்ட்டுக்கு காந்தி வந்து ஒரு ப்ரொப்போசல் பண்ணி ஒரு கேண்டிடேட்டை நிறுத்துறாரு. காந்திக்கு எதிரான கேண்டிடேட்டாக வந்து நேதாஜி போட்டி போகிறாரு. ஸோ நேதாஜியை கூப்பிட்டு இங்கே அவ்வளோ ஒரு பெரிய பேரணியாக மதுரையில் நடத்துகிறாங்க. மதுரையினுடைய மொத்த காங்கிரஸும் கம்யூனிஸ்டாக தான் இருந்தாங்க. நேதாஜி இங்கே வந்தார். மதுரைக்கு வந்தார். பசுமன் முத்துராமலிங்க தேவர், ஜானகி அம்மா, இவங்க எல்லாமே அன்னைக்கு காங்கிரஸ் கட்சிக்குள்ளே இருக்க சோசியலிஸ்ட்டுகள். ஸோ காங்கிரஸ் கட்சியே மற்ற இடங்களில் காங்கிரஸ் கட்சியாக இருந்துச்சு, மதுரையில் காங்கிரஸ் கட்சியே கம்யூனிஸ்ட் கட்சியாக இருந்துச்சு. அந்த மாதிரி கம்யூனிசம்னு ஒரு கட்சி அன்னைக்கு உருவாகலை. ஆனால் ஆல்ரெடி இவங்க பூராமே உள்ள இருந்து பண்ணாங்க. ஸோ அப்போ இருந்தே வந்து ஒரு பெரிய ஒரு கம்யூனிஸ்ட் கட்சிக்கான ஒரு பெரிய அடித்தளம் வந்து மதுரையில் தொடர்ச்சியாக இருந்துக்கிட்டு இருந்தது. அதனால தான் முதல் தேர்தலில் பி ராமமூர்த்தி வந்து ஜெயிலில் இருந்துக்கிட்டே போட்டி போட்டு ஜெயிச்சார் முதல் பொது தேர்தலில். ஜெயிலில் இருந்தப்போ ஜெயிலில் அவர் உள்ளே இருந்தார். வேட்பாளராக வந்து நாமினேட் பண்ணாங்க, பார்ட்டியிலேருந்து சொல்லி அவர் வேட்புமனு தாக்கல் பண்ணார். கட்சி முழுக்க தேர்தலில் சந்திச்சிச்சு, அவர் வெற்றி பெற்றார். இதெல்லாம் யோசிச்சுக்கே பார்க்க முடியாத விஷயம் இல்லையா? ஆனால் அந்த ஒரு பெரிய பாரம்பரியம் சுதந்திர போராட்ட காலத்துலேருந்து அந்த பெரிய பாரம்பரியம் மதுரையில் இருக்குது. அப்புறம் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் உங்களை பற்றி என்னென்னா, பார்த்துட்டு இருக்கிற
சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், பட் நிறைய பேருக்கு இந்த சைட் ஆஃப் யூ வந்து இந்த சேனலில் தெரியறதுக்கான வாய்ப்பு கம்மி. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு ரைட்டர். நீங்கள் வந்து சாகித்ய அகாடமி வாங்கியிருக்கிறதெல்லாம் நிறைய பேருக்கு தெரியும். பட் இப்போ மூவி ஸ்கிரிப்ட் ரைட் பண்ணிட்டுருக்கீங்க. ஸோ சங்கர் சாரோட 2 படம். சரி. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது? அது எப்படி மேனேஜ் பண்ண முடியுது ஒரு எம்பியா இருந்துக்கிட்டு இவ்வளோ பிஸி ஸ்கெடியூலுக்கு நடுவில்? ரைட்டிங் வந்து நம்முடைய அடிப்படையான ஒரு ஈடுபாடான விஷயம் இல்லை. உங்களோட விருப்பமான ஒன்றுக்கான நேரத்தை நீங்கள் எளிதில் கண்டுபிடிச்சிருவீங்க. விருப்பம் இல்லாத அல்லது வழக்கமான ஒரு வேலையை செய்கிறதுக்கு தான் வந்து நேரம்ன்றது ஒரு பெரிய பாரமாக இருக்கும். விருப்பமான வேலையை வந்து நீங்கள் செய்கிறது எளிது. எனவே அதுக்கு தேவைப்படுறது சில நாட்கள் தான். அந்த சில நாட்களை வந்து எளிதாக கண்டுபிடிச்சிடலாம். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நீங்கள் பொலிட்டீஷியன் சு வெங்கடேசன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருந்து, இன்னொரு சைடு வந்து ரைட்டர் சு வெங்கடேசன் அப்படின்றதா நீங்கள் எதை சூஸ் பண்ணுவீங்க? இருக்கிறதுலே கஷ்டமான ஒரு கேள்வி. என்னென்னா, ரைட்டர் வெங்கடேசனுக்கு வந்து பொலிட்டிக்கல் வெங்கடேசன்றது ஒரு கருப்பொருள் தான். நீ வந்து ஒரு பழக்கமாக சொல்கிறதா, ஒரு நீச்சல் கற்றுக்கிட்ட ஒரு வீரன் வந்து ஒரு 10 வருஷம் தண்ணியில் இறங்காமல் 11ஆவது வருஷம் தண்ணியில் இறங்கினாலும் அவன் பாட்டுக்கு நீச்சல் அடிப்பான். அது உங்கள் மனசில் அது அந்த மாதிரி தான் ரைட்டிங்கும். ஸோ வந்து எல்லா நேரத்துலையும் எழுதிட்டே இருக்க போகிறதில்ல. அவன் அவதானிக்க வேண்டிய விஷயங்கள், தெரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்குது. இப்போ உதாரணமாக ஒரு எம்பியோடைய ஒரு உலகத்தை பற்றி எனக்கு தெரிஞ்சு ஒரு ரைட்டிங்கில் வந்திருக்கா அப்படின்னு தெரியல. எனக்கு தெரியல. சாகித்ய அகாடமி வாங்கின ரைட்டர் வந்து எம்பி இருந்திருக்காரு. இதுக்கு முன்னாடி வந்து ஒரு ஒரிசாக்காரர் ஒருத்தர் இருந்தார். டக்குன்னு அந்த நாவல் பேர் மறந்து போச்சு. அந்த நாவல் வந்து அவர் எழுதின நாவல் சாகித்ய அகாடமி வாங்கினது. அவர் தான் முதல் எம்பியாக இருப்பார் நினைக்கிறேன். நான் 2வது எம்பி. இப்போ சசி தரூர் வந்து எம்பியாக இருக்கிற பொழுதே வந்து சாகித்ய அகாடமி ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினார். ஸோ அந்த மாதிரி இருக்கிறாங்க. பட் எழுத்துத்துறை அல்லது வந்து திரைத்துறையை சார்ந்து எழுதுவது, எழுத்துத்துறை சார்ந்து எழுதுவதில் இந்த வேகம் வந்து இப்போ உதாரணமாக 17th பார்லிமெண்ட்டில் மெம்பராக இருக்கிற ஒருத்தர் வந்து அவர் முகம் கொடுக்க வேண்டிய, அவர் செய்ய வேண்டிய வேலைகளுடைய நெருக்கடி இருக்குல்ல, அது வந்து அபாரமானது. அப்போ வந்து இந்த பக்கம்லாம் திரும்பி பார்க்க முடியாதுன்னு ஒரு வேளை அடுத்தடுத்த காலங்களில் நம்ம நடக்கலாம். ஓகே. ஆனால் நீங்கள் சொன்னீங்க பிடிச்ச வேலை செய்கிறப்போ நேரம் காலம் தாண்டி போகணும். ஆக்சுவலாக இப்போ நம்ம இதை பேசிகிட்டு இருக்கப்போ மணி 1 மணி நைட், காலையில் வந்து மறுபடியும் 5 மணிக்கு எந்திரிச்சு போக வேண்டியது இருக்குது. ஸோ அதை மாரி உட்காந்து பேசியிருக்கேன். அதனால் எக்ஸ்ட்ராவாக எனக்கு 1-2 கொஸ்டின் இருக்குது. இந்த ஊரில் இருக்கிறதுனால எனக்கு இந்த ஊரில் இருக்கிற சில கேள்விகள் நான் உங்ககிட்ட கேட்டுடுறேன். இந்தியாவுக்குன்னு சில பிரச்சனைகள் இருக்குது. சில இடத்துல குப்பைகள் சேர்ந்துருக்கிறது, மாடு வந்து திடீர்னு ரோட்டில் போயிட்டு இருக்குது. அது நம்ம ஊருக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இதெல்லாம் எப்போ சால்வ் ஆகும்னு நினைக்கிறீங்க? நான் எங்கே ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரியும். கோவிலை சுற்றி நிறைய இடங்களில் நிறைய ஃபாரினர்ஸ் வராங்க, வெளிநாட்டிலேருந்து நிறைய பேர் வராங்க. வர்றப்போ இந்தியாங்கிற ஒரு இமேஜ். இப்போ நான் ரீசெண்டாக வந்து இது ஆக்சுவலாக வீடியோவில் கூட இருக்குது. கத்தார் அபுதாபி போகிறப்போ என்கிட்ட வந்து ஒரு ஃபாரினர் இருந்தாங்க. அவங்க கிட்ட பேசிட்டு இருக்கப்போ உங்களுக்கு இந்தியானா என்ன ஞாபகத்துக்கு வருது? முதல்ல அவங்க கிளம்பி போயிட்டு இருக்காங்க இங்கே வேலை பார்த்துட்டு. அவங்க சொன்னது வந்து மாடு ஞாபகத்துக்கு வருது. இதனால மாடு ஞாபகத்துக்கு வருதுன்னா ரோடு ஃபுல்லாக மாடாக தான் இருக்குது. ஃபோட்டோலாம் எடுத்து காமிக்க நம்மளுக்கு அது ரொம்ப பழகிடுச்சு. பட் ஒரு ஸ்ட்ரே அனிமல்ஸாக இருக்கட்டும், நாட் ஜஸ்ட் கவுஸ், டாக்ஸ், வாட் ஸ்ட்ரேயாக கண்டுக்காமல் விட்டுருக்கதா இருக்கட்டும், குப்பைகள் நிறைய சேர்றதா இருக்கட்டும், நம்ம நாட்டுக்குன்னு இந்த மாதிரி இருக்கிற பேசிக் பிரச்சனைகள் வந்து நீங்கள் டேக்கிள் பண்ணுறதுக்கு என்ன ஸ்டெப்ஸ் எடுத்திருக்கீங்க? அது எப்படி டேக்கிள் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க ஃபுல்லாக? உதாரணமாக பழமையான நகரங்கள் இருக்குல்ல, பழமையான நகரங்களை வந்து தூய்மையாக பேணுவதுன்றது ஒரு பெரிய சவால். பொதுவாகவே உள்ளாட்சி அமைப்புகளுக்கு நிறைய அதிகாரங்கள் கொடுத்து அதை செய்யணும். அதில் நடக்கிற வழக்க மாதிரி நடக்கிற பிரச்சனைகள்லாம் அதுலேயும் இருக்குது. பழமையான நகரங்களுக்கு இன்னும் பெரிய சவால் வந்து அதுக்குள்ளே இருக்குது. அதில் வந்து மாடு வந்து இப்போ தமிழ்நாட்டில், இப்போ நான் சமீபத்தில் மத்திய பிரதேசம் போனேன். மத்திய பிரதேசத்தில் போகிற பொழுது தான் நீங்கள் வந்து சாலையில் வந்து தேசிய நெடுஞ்சாலையில் 30 கிலோமீட்டருக்கு மேலே ஸ்பீடில் போகவே முடியாது. அநேகமாக முழுக்க தேசிய நெடுஞ்சாலை முழுக்கவே மாடுகள் தான் இருக்குது. அவ்வளோ மாடுகள் நான் பார்த்ததே என் வாழ்க்கையில். எம்பட்டு மாடுகள் இருக்குது. இதுதான் இங்கே தான் 1-2 இருக்கிற மாதிரி இருக்குன்னு. ஆனால் இதுவுமே அதை முறைப்படுத்த வேண்டியிருக்கு. வாழ்வியல் சூழல் மாறுற பொழுது தான் மாறும். அதில் இன்னும் இப்போ சமீபத்தில் ஒரு அனுபவம் எனக்கு, நான் ஏதோ ஒன்று பதிவு பண்ண நினச்சேன், பதிவு பண்ணல. ஒரு எங்களுடைய எம்பி திட்டப்பணிகளை திறந்து வச்சுக்கிட்டு இருந்தேன். நம்ம மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு அடுத்த தெரு ஒன்றில் வந்து திட்டப்பணிகள் திறந்து வச்சுட்டு, உங்களுக்கு தெரியும் ஒரு 10, 30, 40 பேர் இருப்பாங்கல்ல, போய் அந்த இதை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு நான் போகிற பொழுது வேகமாக ஒருத்தர் வந்து கையை பிடிச்சி, அந்த மாடெல்லாம் அடிபடுது, நீங்கள் காப்பாற்ற மாட்டீங்களா அப்படின்னாரு. என்ன அப்படின்னேன் நான். புது மண்டபத்துக்கு பக்கத்தில்
எலக்ட்ரிக் பைப் ஒன்றில் கீழே வந்து அநேகமாக வந்து லைட் ஸ்ட்ரீட் லைட் போடுறதுக்கோ அல்லதுக்கான ஒரு சுவிட்ச் போர்டு இருக்குது. அதை வந்து கீழே வச்சுருக்காங்க. அந்த சுவிட்ச் போர்டுக்கான டோர் இருக்குல்ல, அந்த டோர் வந்து ஓப்பனில் இருக்குது. அப்போ மாடு என்ன பண்ணுது, இப்படியே போயிட்டு இருக்கப்ப நக்குன்னு கரண்ட் எலக்ட்ரிக் சக்தி பண்ணி அடி விட்டு விழுந்துருச்சு அந்த மாடு. இது நடந்து ஒரு 20 நாள் இருக்கும். அவர் வந்து ஒரு பெரிய மனுஷங்க. அவர் நான் வந்து நாங்கள் அன்றைக்கி அந்த இதுக்கு வர்றேன்னு சொல்லிவிட்டு அவர் காலையிலேருந்து எத்தனை மணிக்கு, 1 மணிக்கு 11 மணிக்கு என்ன போகிறோம் நான் 12:30 தான் அனுப்ப போனேன். நானுங்க என் வெவ்வேறு நிகழ்ச்சி போயிட்டு நான் இதுக்காக உங்கள்கிட்ட சொல்கிறதுக்காகவே நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். உடனடியாக அவர்கிட்ட நம்பர் வாங்கிட்டு, நான் அப்படியே போக முடியலனால நம்பர் வாங்கிட்டு அப்புறம் ஒரு 3-4 நாள் கழித்து போய் பார்த்துட்டு மாநகராட்சியுடைய அதிகாரி வர சொல்லி உடனடியாக அதுக்கான ஒரு டோர் மாட்டுங்க அப்படின்னு சொல்லி முதல்ல அந்த மொத்தத்தையே எடுத்துடலாமான்னு முடிவு பண்ணோம். அது பெரிய ப்ராசஸாக இருந்துச்சு. சரி டோரை மட்டும் லாக் பண்ணுங்க முதல்ல அப்படின்னு சொல்லி பண்ணோன்னு வைங்களேன். யாரோ ஒருத்தர் அக்கறையோடு இருக்கிறாங்கல்ல, இதை வந்து ஒருத்தர்கிட்ட சொல்லணும், இதை சரிப்படுத்தணும் அப்படின்னு ஒரு இது இப்படி எத்தனை இடத்துல இது இருக்குன்னு தெரியாது. பட் இந்த மாதிரியான விஷயங்கள் தான் நமக்கு ஒரு நிறைவான விஷயம் இருக்குதுன்னு வச்சுக்கிறேன். பட் நீங்கள் சொன்ன மாதிரி வந்து குப்பைகளை கையாளுறது வந்து மதுரைக்கு மட்டும் இல்லை, நியூயார்க்குக்கும் அதான் சவால். ஆமாம், உலகம் முழுக்க அதான் சவால். வந்துட்டு இன்றைக்கி வந்து அது ஒன்றும் சாதாரண பிரச்சனையாக இல்லை, நம்மளுக்கு இன்னும் அது ரொம்ப இன்னும் கூடுதல் சவாலாக இருக்குது. அதுக்கு வந்து நிர்வாக ரீதியாக புதிய திட்டங்களும் உண்மையான ஈடுபாடும் தேவைப்படுது. அது சார்ந்த தொழிலாளிகளுக்கான பணத்தை சம்பளமாக கொடுக்கறதுக்கு கூட அரசுக்கு வந்து அவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது. நீங்கள் வந்து தூய்மை பணியாளர்களுக்கு மாநகராட்சியில் ஒரு கான்ட்ராக்டில் இப்போ கொடுக்குறாங்க. ஆமாம், அவங்களுக்கு அரசு பணி கிடையாது, கான்ட்ராக்டு. அதுலேயுமே இங்கே ஒரே வேலையை இங்கே கொடுக்குறவங்க 16,000 ரூபா, அதுக்கு அடுத்து வந்து கொடுக்குறதுக்கு 11,000 ரூபா. எல்லா கிராமங்களில் வந்து அவங்களுக்கு வந்து இப்போ 6,000 ரூபான்னு நினைக்கிறேன், 6,000 6,500 ரூபா. இப்போ நீங்கள் வந்து ஒவ்வொரு ஊராட்சிக்கும் போங்க, அந்த ஊராட்சியில் 5 அல்லது 6 பேர் வந்து இருக்கிறாங்க தூய்மை பணியாளர்கள். அவ்வளவு வேலை, அந்த மொத்த ஊரையுமே தூய்மையாக வச்சுருக்கவங்க தான். ஆனால் வெறும் 6,000 ரூபா ஒரு மாதம் தான். என்ன நியாயம்? அவ்வளோ பெரிய மனித உழைப்பு. அதாவது ஒவ்வொரு நாளும் நான் கிராமத்துக்குள்ளே போனேன்னா எனக்கு வர்ற முதல் குற்ற உணர்ச்சி வந்து அவங்க தான். ஊரையே சுத்தம் பண்ணி அவ்வளவு இதாக வைக்கிற அவ்வளோ உழைப்பை செலுத்துகிறவங்க வெறும் 6,000 ரூபாயில் வச்சுட்டா வந்து அரசு நிச்சயிக்கிற ஒரு குறைந்தபட்ச கூலின்றதுல கூட பாதி கூட அவங்களாம் அந்த இதெல்லாம் வரமாட்டாங்க. இது எல்லாமே சேர்ந்தது தான் வந்து இந்த பிரச்சனை நினைக்கிறேன். வெறுமன தூய்மை மட்டும் இல்லை, வெறும் தூய்மை சுகாதாரம், மனித உழைப்பு, அதுக்கு நீங்கள் செலவழிக்கிற பணம். ஏன் ஒரு தார்ச்சாலை இவ்வளோ பளபளப்பாக வச்சுக்கிற முடியுதுல்ல? இவ்வளவு ரோடுக்கு வந்து இவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணுறோம்ல, ரோடுக்கு நடக்கிற இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஏன் இது போன்ற விஷயங்கள் நடக்க மாட்டேங்குது? அதுதான் முக்கியமான கேள்வி நினைக்கிறேன். ஓகேண்ணா, அடுத்து என்னென்னா, இப்போ மதுரைன்னு சொல்கிறப்போ நம்மளுக்குன்னு வந்து தமிழ் சங்கம் வளர்த்த ஊர் அதெல்லாம் நிறைய சொல்லுவோம். இப்போ ரீசெண்டாக தமிழுக்கும் மதுரைக்கும் என்ன பண்ணியிருக்கீங்க, என்ன பண்ணலான்ட்டு இருக்கீங்க? இல்லை, நீங்கள் ஒரு சங்கம் நடத்துவீங்களா? அதாவது அது என்ன அப்படின்னு சொன்னால் வந்து தமிழ் மொழிக்கு வந்து இது வந்து ஒரு முக்கியமான ஒரு தலையாய ஒரு இடம் அப்படின்றதான் அதுக்குள்ளே இருக்குது. அது வெவ்வேறு வடிவத்தில் வந்து எல்லாரும் சொல்லிகிட்டே இருந்துக்கிறாங்க. நான் கூட ஏற்கனவே உங்கள்கிட்ட பேசிக்கணும்னு நினைக்கிறேன். ஒரு தராசு பரிபாடல் ஒரு பாடல் இருக்குது. தராசு தட்டில் வந்து ஒரு தட்டில் வந்து உலகத்தில் இருக்கிற எல்லா நகரத்தை வச்சா, இன்னொரு தட்டில் மதுரை மட்டும் வச்சா, மதுரை இருக்கிற தட்டு தான் வந்து கீழே இறங்கும் அப்படின்னு ஒரு பரிபாடலில் எனக்கு பாட்டு என் தெரியல, பரிபாடல் இருக்க பாட்டு. இந்த கருத்து வந்து எல்லா நகரத்தில் இருக்கிற எழுத்தாளனுக்கும் வரும். உலகத்திலே பெரிய சிறந்த நகரம் என்னுடைய நகரம் தான் வரும். அது பெருசு இல்லை. எந்த முக்கியம் நான் நினைக்கிறேன்னா, இப்படி ஒரு பாட்டை 2000 வருஷமாக அந்த தமிழ் சமூகம் பாதுகாத்து வச்சுருக்கு. அப்போ வந்து இந்த நகரத்தின் மீது இதுக்கு இருக்கிற முக்கியத்துவம் இருக்குல்ல, அது இல்லைன்னா இந்த பாட்டு எப்படி 2000 வருஷமாக இருக்க முடியும்? சங்க இலக்கியத்தில் பரிபாடல் இருக்க ஒரு பாட்டு எப்படி இந்த பாட்டை வந்து ஒரு தமிழ் சமூகம் பாதுகாத்து வச்சுருக்கிறது ஒரு சாதாரண விஷயம் இல்லை நான் நினைக்கிறேன். எனவே வந்து தொடர்ந்து வந்து மொழி சார்ந்து தமிழ் சார்ந்து இது வந்து அதுதான் தமிழ்நாட்டில் இருக்க எல்லா நதிக்கும் வந்து பெயர் வந்து சங்க இலக்கியத்தில் பொதுவாக தான் இருக்குது. வைகையை பற்றி பேசுகிற பொழுது தான் வந்து தமிழ் வைகை அப்படின்னு சொல்லுது. அப்போ வந்து அது மொழியோடு இது வந்து இணைந்த ஒரு துவக்கமே இங்கே நிகழ்ந்துருக்கலாம். அந்த மாதிரியான ஒரு இடம் தான் நினைக்கிறேன். எனவே அதனுடைய தொடர்ச்சி வந்து இன்னும் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. நீங்கள் ஆச்சரியமாக இருக்கும், கோவில்களில் இப்போ வந்து சைவ கோவில்களில் வந்து நாயன்மார்களுடைய சிலை இருக்கும், வைணவ கோவில்களில் ஆழ்வார்களுடைய சிலை இருக்கும். அவங்கெல்லாம் வந்து இறை அடிப்பொடிகள், தொண்டர் அடிப்பொடிகள்ன்ற மாதிரி இருக்கும். அதை தவிர எந்த புலவனுக்காவது கவிஞனுக்காவது
கோவில்களில் சிலை இருக்கா இந்தியாவில்? சந்நிதி இருக்கா தனியாக? சந்நிதி கண்டிப்பா, சிலைகள் கூட இருக்கும் சில இடங்கள்ல, சந்நிதி இருக்கு. சந்நிதி இருக்கவே இருக்காது. சிலைகளுமே அந்த தத்துவத்தை அல்லது அந்த மதத்தை, சைவ மதத்தை பாடிய நாயன்மாருக்கு மட்டும்தான் அங்கே இருக்கும். அங்கே போய் ஆழ்வாருக்கு சிலை இருக்காது. அல்லது வந்து வைணவத்தை பாடிய ஆழ்வார்களுக்கு மட்டும்தான் வைணவ கோயிலில் சிலை இருக்கும். சைவ நாயன்மார்களுடைய சிலை அங்கே இருக்காது. அல்லது பொதுவாக பாடின கவிஞர்களுக்கு எழுத்தாளர்களுக்கான சிலை இருக்காது. மீனாட்சி அம்மன் கோயிலில் மட்டும்தான் சங்கப்புலவர் சந்நிதின்னு ஒரு சந்நிதியே இருக்குது. அந்த சந்நிதியில் 43 சங்கப்புலவர்களுக்கான சிலை இருக்குங்க. நக்கீரனுக்கு இருக்குது, மோசுக்கீரனாருக்கு இருக்குது, மாமூலனாருக்கு இருக்குது, பிசிராந்தையாருக்கு இருக்குது. நீங்கள் சங்க இலக்கியத்தில் சொல்கிற முக்கியமான ஆளுமைகள் வந்து உதாரணமாக மாமூலனார்லேருந்து தான் வந்து இது அதிகமாக வந்து வரலாற்றை பற்றி சொன்ன ஒரு எழுத்தாளர். அவருக்கு அங்கே சிலை இருக்குது, திருவள்ளுவருக்கு சிலை இருக்குது. இது வந்து ஒரு தற்செயல் விஷயம் கிடையாது. மீனாட்சி அம்மன் கோயிலை மையப்படுத்தி தான் மதுரை நகரமே உருவாக்கப்பட்டிருக்கு. அப்போ அதுதான் மையம், அதுதான் புள்ளி, அதுதான் துவக்கம், அதுதான் ஆரம்பம். அங்கே சந்நிதி, இங்கே வந்து சாமி சந்நிதி அல்லது வந்து அங்கிட்ட வந்து அம்பாள் சந்நிதி இருக்குன்னா தனியாக சங்கப்புலவருக்கும் ஒரு சந்நிதியாக இருக்குது. அப்படின்னா இந்த நகரம் சங்க இலக்கியத்தின்பால் மொழியின்பால் வந்து எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துருந்துருக்கும். நீங்கள் அதிலிருந்து ஆரம்பித்து அதே போல் வந்து ஆடி வீதி, ஆவணி வீதி, சித்திரை வீதி, மாசி வீதி, எப்படி வந்து இந்த வீதிகளே கூட வந்து மொழி மாதங்களினுடைய சொல்லாமல் இதனுடைய தொடர்ச்சி இருந்துக்கிட்டே இருக்குது. நீங்கள் மதுரை மாநகராட்சியில் தான் மாநகராட்சியுடைய பள்ளிகள் முழுக்க சங்கப்புலவர்களுடைய பேரில் இருக்கும். காக்கைப்படினார் பள்ளி, வெள்ளி வீதியார் பள்ளி, மாசாத்துவார் பள்ளின்னு சொல்லிட்டு இது எல்லாமே இருக்கும். ஸோ ஒரு தொடர்ச்சி இருந்துக்கிட்டே இருக்குது. இப்போ அந்த தொடர்ச்சிக்கு இன்னொரு புதிய பரிமாணத்தை வந்து கீழடி ஆய்வுகள் கொடுத்துருக்கு. அது வந்து இன்னும் ஒரு பெரிய புதிய பல ஓப்பனிங்கை வந்து திறப்புகளை வந்து உருவாக்கியிருக்கு. வரலாற்றின் மேலே நீங்கள் ஆர்வத்தோடு இருக்கிற ஒருத்தர்னா வந்து கீழடி உருவாக்குற கனவு வந்து ஒரு மிக பிரமாதமான ஒரு கனவு நான் நினைக்கிறேன். இப்போ கிரீஸ்க்கு போனோன்னா வந்து அந்த கொலோசியம் அதை பற்றி பெருசாக பேசுகிறாங்க. சைனாவில் வந்து அந்த ஸ்டோன் சோல்ஜர்ஸ் அது வந்து பெருசாக பேசுவாங்க. நம்ம ஊரில் இருக்கிற கீழடி அந்த மாதிரி இன்டர்நேஷ்னல் ஆகிறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்கா? இன்டர்நேஷ்னலாக நான் வந்து நம்ம ஊரில் இருக்கிறவங்க வந்து பார்க்குறத சொல்லுறேன். நம்ம தமிழர்கள் தமிழ் வரலாறு போய் பார்க்குறது ஒரு நார்மலான விஷயம். நம்ம ஊர் இவ்வளோ பழசானு. பட் ஒரு அமெரிக்கன் வந்து இங்கே பார்க்குறது, ஒரு இட்டாலியன், ஏன்னா நம்ம ஊருக்கு வராங்க, மீனாட்சி அம்மன் கோயிலை பார்க்க வராங்க, அவங்க அப்படியே கீழடி போய் பார்க்குறத நான் பெருசாக பார்த்ததில்ல. அதுக்கு வாய்ப்புகள் இல்லை, கண்டிப்பாக இருக்குது, நிறைய இருக்குது. கீழடி மட்டும் இல்லை, மதுரையே வந்து உதாரணமாக நான் சொல்கிறேன், 2000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட எழுத்துக்கள் இருக்குல்ல, பிராமி, தமிழ் பிராமி எழுத்து வந்து மதுரையை சுற்றி 13 இடத்துல இருக்குது. உலகத்திலே 2000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட எழுத்து ஒரு நகரத்தை சுற்றி இத்தனை இடத்துல இருக்கிறது மதுரையில் மட்டும்தான். உலகத்திலே வேறு எங்கேயும் கிடையாது. இதை விட உங்களுக்கு என்ன வேணும்? இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி ஒரு பெரிய ஆர்கியாலஜிக்கல் டூரிஸ்ட்டுக்கான ஒரு பெரிய திட்டத்தை உருவாக்கலாம். அப்போ எப்போ அது ஆகும்? அதுதான் கனவு, ரொம்ப முக்கியமானது. இந்த இப்போ உதாரணமாக கீழடியை நம்ம பேசி தானே வந்து உருவாக்கணும். பேசி தான் வந்து கவனப்படுத்திக்கிட்டே இருந்தோம். நீங்கள் வந்து கீழடி முதல் வருஷம் தோன்றாங்க, 2வது வருஷம் வைகை நதி நாகரிகம் எழுதியிருக்காங்க, 2வது வருஷம் தோண்டிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் அது ஒரு நகரம் கிடச்சிருச்சுன்ன பிறகு அதை வந்து அப்படியே பிடிச்சி தூக்குறதான அது. அப்படி பிடிச்சி தூக்குற வேலையில் அதை சொல்லிக்கிட்டே இருக்கிறனால அது வந்து அரசியல் உரையாடலாம் மாறுது. அது சார்ந்த பல்வேறு நடவடிக்கைகள் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கு இல்லையா? அப்படி தான் இதுவும். எனக்கு ஒரு பெரிய கனவு இருக்குது. இப்போ இது போன்று, ஏன்னா மதுரையை சுற்றி இருக்க அவ்வளவு இடங்கள் இருக்குது. 2000 வருஷத்துக்கு முன்னாடியான இடங்கள், உலகம் முழுக்க வந்து பார்க்க வேண்டிய இடங்கள் நிச்சயம் பார்ப்பாங்க. அதோடு சேர்ந்து இப்போ கீழடியும் கனெக்ட் ஆகுது. கீழடி வந்து இன்னொரு 25 வருஷம் அங்கே அகலாய்வு நடக்க வேண்டியது நினைக்கிறேன். ஏன்னா 2 பெரிய மேடு இருக்குது. ஒரு 110 ஏக்கர் ஒரு மேடு இருக்குது, 100 ஏக்கர் ஒரு மேடு இருக்குது. இதெல்லாம் வந்து அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய திட்டத்தோடு இந்த அகலாய்வுகள்லாம் உருவாக்கப்பட்டால் அது ஒரு மிகப்பெரிய கனவாக இருக்கும். உலகம் முழுக்க இருக்க ஆர்வலர்கள் வந்து பார்ப்பாங்க. ஓகே, லாஸ்ட் 2 கொஸ்டின்ஸ்க்கு வந்தாச்சுன்னா, ஃபர்ஸ்ட் ஒன்று என்னென்னா, எப்போவுமே நம்மளுக்கு வந்து நம்மளோட கான்டெம்பரரி யாருன்னு பார்த்து ஒரு காம்படிஷன் இருக்கணும்னு தோணும். சென்னைக்கு அடுத்து தமிழ்நாட்டில் வந்து எந்த சிட்டி வந்து எக்கனாமிக்கலாக முன்னேறிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர். ஏன் மதுரை அந்த இடத்துல இல்லை? அரசியல் அதிகாரம் வந்து சென்னையில் இருக்குது. நீங்கள் வந்து இதை நான் மதுரைக்காரனாக கேட்குறேன், எனக்கு இருக்கிற ஒரு கேள்வி. உதாரணமாக நான் சொல்கிறேன், 1857 80களில் தென்னிந்தியாவினுடைய முதல் 10 நகரம் அதனுடைய பாப்புலேஷனுடைய லிஸ்ட்டில் சென்னைன்ற ஒரு நகரமே கிடையாது. 200 வருஷத்துக்கு நம்ம சொல்கிறது ஈஸ்ட் இந்தியன் கம்பெனியோட டைரியிலேருந்து சொல்கிறேன். தமிழ்நாட்டில் அதில் இருந்த நகரம் மொத்த தென்னிந்தியாவிலே 3வது இடத்துல மதுரை இருந்துச்சு.
அதுக்கு பிறகு வந்து வேறு ஏதோ ஒரு நகரம் தான் இருந்துச்சு. கோயம்புத்தூர் கிடையாது. அதெல்லாம் முட்டு சின்ன ஊர். ஏன்னா வந்து மதுரையில் தான் வந்து புலிக்கட்டு இருந்திருக்கும். புலிக்கட்டு வந்து அவங்க பயங்கரமாக ப்ரொஜெக்ட் பண்ணாங்க. டச் வந்து புலிக்கட் கொண்டு வந்துட்டு இருந்தாங்க. கொண்டு இல்லை, பெரிய நகரம், பெரிய பொருளாதார ரீதியாகவும் சரி, மக்கள் தொகை ரீதியாகவும் சரி பெரிய நகரம். ஏன்னா 2000 வருஷமாக வந்து ஒரு 1500 வருஷமாக மதுரை தான் தலைநகராக இருந்தது பொதுவாக. இப்போ உதாரணமாக வந்து சோழர்கள் கூட வந்து மதுரையை கேப்சர் பண்ணுறதுக்கு ஆமாம், மதுரை வந்தது. மதுரையினுடைய அரசியல் இது ஒரு அரசியல் தலைநகரமாக இருந்துச்சு. சென்னை ஒரு அரசியல் தலைநகரமாக இல்லை. எனவே மதுரையிலேருந்து இப்போ நீங்கள் நம்ம கேட்டோம்னா மொழி சார்ந்து இவ்வளோ விஷயம் நடந்திருக்கு, சங்கம் வச்சுருக்காங்க, இங்கே இவ்வளோ பெரிய கோயில்கள் உருவாயிருக்கு, இவ்வளவு தடயங்கள் இங்கே இருந்துகிட்டே இருக்கு இல்லையா. இப்போ அரசியல் அதிகாரம் வந்து சென்னைக்கு போகுது. இயல்பாக சென்னைக்கு போன பிறகு அது சார்ந்த நடவடிக்கைகள், அரசு அமைப்புகள், முதலீடுகள் எல்லாமே அந்த பக்கம் போயிட்டுருக்கு. அது வந்து சென்னைக்குமே நல்லதில்லை, தமிழ்நாட்டுக்கு நல்லதில்லை. பிரிக்கணும். இப்போ கோயம்புத்தூர் 2 பேரும் ஒரே தாட்டில் தான். ஆமாம், அது எல்லாருக்குமே நல்ல. அது கோயம்புத்தூருக்கும் வந்து நிறைய தொழில் வளர்ச்சி, கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர் தொழில் வளர்ச்சி. அதை ஒப்புற பொழுது தென் தமிழ்நாடு ரொம்ப பின்தங்கி தான் இருக்குது. தென் தமிழ்நாடு பின்தங்கி இருக்குன்றதை நம்ம சொல்கிறோம். அதை வந்து ஒரு அரசியல் அழுத்தத்தில் இருந்தால் வந்து இந்த பக்கத்தை நகர்த்த முடியும் நான் நினைக்கிறேன். இப்போ கூட வந்து குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட் ஜிம் நடந்ததில் பெரிய முதலீடுகள் மதுரைக்கு வரல. தூத்துக்குடிக்கு கொஞ்சோண்டு வந்தது, ராமநாதபுரத்தில் ஏதோ ஒரு முதலீடு வந்துச்சு. மதுரைக்கோ அல்லது இதுக்கோ பெருசாக வரல. பெரும்பாலும் மேற்கு மாவட்டங்களுக்கும் வட மாவட்டங்கள் தான் போகும். அப்போ அரசியலாக நம்ம ஒரு அழுத்தத்தை கொடுத்துக்கிட்டே இருக்க வேண்டியது. நீங்கள் ஏன்னா இயல்பாக ஒரு தொழில் துவங்குறவங்க வந்து எல்லா இடத்துக்கும் துவங்கணும், நியாயம் வழங்கணும்னு துவங்க மாட்டாங்க. அவங்களுக்கு எங்கே லாபம் வருதோ, எங்கே அதுக்கான ஒரு சூழல் இருக்கோ அதை தான் நோக்கி இருப்பாங்க. அங்கேருந்து மற்ற பக்கம் அதை நகர்த்த வேண்டிய பொறுப்பு வந்து அரசுக்கு தான் இருக்குது. அதை அரசை செய்ய வைக்கிறதுன்றது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. அது பொது சமூகமும் அரசியல் பணியில் இருக்கிறவங்களும் சேர்ந்து செய்ய வேண்டிய விஷயம். அப்படி மதுரையை அந்த துறையில் இன்னும் அதிகமாக வளர்த்தெடுக்க வேண்டியிருக்கு. கண்டிப்பாக வளர்த்தெடுக்கணும். நான் ஆக்சுவலாக பார்த்தேன், இப்போ கூட வந்து சிஎம் கூட ட்வீட் பண்ணியிருந்தாங்க, கோயம்புத்தூரில் வந்து ஒரு இன்டர்நேஷனல் லெவலில் நாங்கள் ஒரு கிரிக்கெட் ஸ்டேடியம் கொண்டு வரும். அப்போ இங்கே என்னதான் வரும் அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்கு. இங்கே வந்து ஜல்லிக்கட்டுக்கு ஒரு மைதானம் திறந்து வைக்கிறோங்கிறாங்க. இல்லை, அது வந்து குறைச்சி மதிப்பிடல. ஆனால் வந்து ஒரு இன்டர்நேஷனல் எக்கானமி பூம் ஆகிறதுக்கு ஒரு ஸ்பேஸ்னு ஒன்று இருக்குல்லனா, அது ஒரு கிரிக்கெட் ஸ்டேடியம் வந்து அதிகமாக பண்ணும். இங்கே ஜல்லிக்கட்டு பண்ணது நல்ல விஷயம் தான். ஆனால் ஏன் இங்கே கிரிக்கெட் ஸ்டேடியம் இல்லை? இங்கே ஏன் இண்டஸ்ட்ரியல் பார்க்ஸ் பெருசாக வர மாட்டேங்குது? இங்கே ஏன் ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கிறது கஷ்டமாக இருக்குது கோயம்புத்தூர்லையோ சென்னையிலையோ ஆரம்பிக்கிறத விட? ஒரு யங்ஸ்டராக மதுரையில் வளர்ந்த ஒரு பையனா இந்த கோரிக்கைகள் இருக்குது. இந்த கோரிக்கை தான் நியாயமானது. இந்த கனவு நியாயமானது. நீங்கள் வந்து மதுரையில் நல்லா ஒரு பையனை படிக்க வச்சாலேயும் அவன் வந்து 24வது வருஷத்தில் இந்த ஊரை விட்டு வெளியே போயிடுவான். வெளியே போயிடுவான். ஆமாம், அவங்க அப்பா அம்மா வந்து ரைட்டு பிள்ளை அங்கே போயிட்டான்ட்டு அவங்க ஒரு 10 வருஷம் பிள்ளைய விட்டுட்டு இங்கே தாக்கு பிடிப்பாங்க. அதுக்கு பிறகு வயசானவனே இது மாறும். அதுதான் நம்முடைய கனவு. நிச்சயமாக அந்த கனவை நோக்கி நாம் நகருவோம். அதுக்கு ஸ்டெப்ஸ் கண்டிப்பாக எடுப்பேன் பண்ணுறேன். லாஸ்ட் கொஸ்டின்னா, உங்களோட கொள்கைகளும் இங்கே தமிழ்நாட்டில் வந்து இந்தியாவை லீட் பண்ணிருக்கிற திமுக திராவிட கொள்கைகளும் ஒரே பட்சத்தில் ஒரே இதில் தான் மோஸ்ட்டாக சிமிலராக இருக்கீங்க. அப்போயும் அது 2 கட்சியாக இருக்குது. ஒரே இதில் மட்டும் இல்லை, எங்களுக்கு நிறைய எங்களுடைய சிந்தனைகளும் எங்களுடைய இலக்குகளும் திமுகவுடைய இலக்குகளும் வெவ்வேறையாக தானே இருக்கும். அல்லது இன்னொரு காங்கிரஸோடைய இலக்குல வெவ்வேறு, அதனால தான் தனித்தனி கட்சியில் இருக்கும். என்ன மாதிரி எக்ஸாம்பிள் ஏதாவது சொல்லுவீங்களா? இல்லை, கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய நோக்கம், கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய திட்டமே வேறு. கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய எங்களுடைய கட்சியினுடைய திட்டம் எடுத்து படிங்க. இந்தியாவில் ஒரு மக்கள் ஜனநாயக புரட்சியை உருவாக்கி இங்கே வந்து உழைக்கும் மக்களின் கைகளில் அதிகாரத்தை கொண்டு போய் சேர்க்கிறது. இப்போ நம்ம வந்து முழுக்க கார்ப்பரேட்டுகளுக்கான ஒரு அரசு அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். சிம்பிளாக 10 வருஷத்தில் 33% இருந்த கார்ப்பரேட் டேக்ஸை 22% குறைச்சார். வருஷம் 11%, 1%ன்றது 55,000 கோடி. அப்படின்னா இந்த 10 வருஷம் எவ்வளவு பெரிய வரி சலுகைகளை கார்ப்பரேட் செஞ்சுருக்காங்க. அப்படியே இந்த பக்கம் பாருங்கள், ஒரு சின்ன சுடுகாட்டுக்கு நீங்கள் போகிறதுனா கூட வந்து உங்களுக்கு டேக்ஸ் இருக்குது, ஜிஎஸ்டி இருக்குது இன்றைக்கி. அல்லது ஒரு சூடை வாங்கினா கூட 18% ஜிஎஸ்டி இருக்குது. இது பூரா மக்கள்கிட்ட இருந்து. ஆனால் டேக்ஸ் எல்லா ஊர்லேயும் தானே இருக்குது. முன்னேறின எல்லா நாடுகள்லையும் வந்து டேக்ஸ் இருக்குது. எல்லாத்துலேயுமே ஒரு அரசு வந்து வரி இல்லாமல் செயல்படவே முடியாது. ஆமாம், ஒரு அரசு வரி விதிக்கணும். எதுக்கு வரி விதிக்கணும், எதுக்கு வரி சலுகை கொடுக்கணும்? பட் இதை நான் நியாயமாகவே ஒரு கொஸ்டினாக கேட்குறேன். இப்போ யூரோப்லேயுமே பார்த்தீங்கன்னா ஃபியூனரலாக இருக்கட்டும், அதுக்கு வாங்குற ஃப்ளவர்ஸாக இருக்கட்டும், கேஸ்கட்டாக இருக்கட்டும், அதுக்கெல்லாம் டேக்ஸ் இருக்குதா? அதைத்தான் சொல்கிறேன். நான் ஒன்றும் இல்லை, எல்லா அரசும் வரி போடுது. ஆனால் இவ்வளவு கார்ப்பரேட்டுகளுக்கு இவ்வளவு வரி சலுகை கொடுக்குற ஒரு அரசு சாதாரண விஷயங்களில் எவ்வளவு வரி சலுகையில் எங்கேருந்து கொடுக்குது? ஏன் கொடுக்க மறுக்குது? அப்போது இந்த அரசினுடைய செயல்பாடே ரொம்ப தெளிவாக இருக்குது. நான் வந்து அத்தனை ஆயிரம் உதாரணங்கள் என்னால் சொல்ல முடியும்.
நீங்கள் வந்து எஜுகேஷன் லோனுக்கு இருக்கிற வட்டியை விட வீடு கட்டுறதுக்கு நீங்கள் வாங்குகிற கடனுக்கான வட்டி வந்து குறைவாக இருக்குது. இது எப்படி நியாயப்படுத்துவீங்க நீங்கள்? இது எத்தனை தடவை நாங்கள் பேசுகிறோம். அல்லது வந்து நீங்கள் வந்து ஒரு கம்பெனி வந்து விமான நிலையத்தை ஒன்று வாங்குது, அதை வந்து ரைட் ஆஃப் பண்ணுறீங்க, 8000 கோடி ரைட் ஆஃப் பண்ணுறீங்க. ஆனால் இந்தியா முழுக்க இருக்கிற எஜுகேஷன் லோன் வாங்கின ஸ்டூடெண்ட்ஸ்க்கான லோனை கூட சொல்ல, இன்ட்ரெஸ்ட்டாக ரைட் ஆஃப் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க, இன்ட்ரெஸ்ட்டாக விடுங்கன்றோம், அதை விட மாட்டீங்க. அப்போ உங்கள் நோக்கம் ரொம்ப தெளிவாக இருக்குல்ல, யாருக்கான அரசு இது, யாரை நாங்கள் பயக்கக்கூடாது அப்படின்றதுல அவங்க தெளிவாக இருக்கிறாங்க. இதுக்கு நேர் எதிரானதான் கம்யூனிஸ்ட் சித்தாந்தம். மற்ற கட்சிகளுக்கு அப்படி சொல்ல முடியாதுல்ல, அவங்களுக்கு வெவ்வேறு கொள்கைகள் இருக்கும். ஒத்து போகிற இணைந்து போகிற புள்ளிகள் நிறைய இருக்குது. அதுதான் இன்றைக்கி முக்கியம் நினைக்கிறேன். சமூக நீதி விஷயத்தில், பெண்ணுரிமை விஷயங்களில் வந்து இணைந்து போகிற புள்ளிகள், மதவெறிக்கு எதிரான அரசியல், பாசிச அரசியலுக்கு எதிரான ஒரு மேடையில் இணைந்து போகிற புள்ளிகள் தான் இன்றைக்கி ரொம்ப முக்கியம் நான் நினைக்கிறேன். அந்த புள்ளிகளில் வந்து யாரையெல்லாம் இணைக்க முடியுமோ அவங்களெல்லாம் இணைந்து போவது அப்படின்றதான் இன்றைக்கி இருக்கிற அணுகுமுறையாக இருக்கும். லாஸ்ட் கொஸ்டின் சொன்னேன், இருந்தாலும் இதை கேட்டுருங்க. கம்யூனிசம்னு சொன்னாலே நல்லக்கண்ணு ஐயா அப்படிங்கிற ஒரு விஷயம் பேசுவாங்க. அவங்களுக்கும் உங்களுக்கும் இருக்கிற ஏதாவது ஒரு ரிலேஷன்ஷிப் மட்டும் சொல்லி முடிச்சிங்கன்னா அப்படியே இந்த வீடியோ முடிச்சு. நல்லக்கண்ணு சங்கரையா வந்து தமிழ்நாட்டினுடைய இருபெரும் ஆளுமைகள். ஏன்னா எதிர்கட்சியில் இருக்கிறவங்க, ஆளுங்கட்சியில் இருக்கிறவங்க, ஆளுங்கட்சி எதிர்கட்சி ஆனதுக்கு அப்புறம் எல்லா கட்சிக்காரங்களும் காமனாக சொல்கிறது நல்லக்கண்ணு ஐயா அப்படிங்கிற ஒரு ரெஸ்பெக்ட் என்றைக்குமே இருந்திருக்குது. அவங்க கம்யூனிஸ்டாக இருந்திருக்காங்க, கம்யூனிஸ்டாக இன்னைக்கும் இருக்கிறாங்க. விடுதலை போராட்ட காலத்தில் இருந்து நெல்லை சதி வழக்கு 45 இருந்து அப்படியே இருந்துட்டு வராங்க. அவங்களுடைய ஆர்வம் வந்து கற்றுக்கொள்ளணுன்ற விஷயம், இலக்கிய தொடர்ந்து வாசிக்கிறது. அநேகமாக இந்த ஒரு 2-3 வருஷம்தான் வந்து அவர் ரொம்ப வயது தளர்ந்துட்டனால தான் ஃபோன் அதிகமாக வரல. இல்லைன்னா என்னுடைய ஏதாவது ஒரு பேச்சு, ஏதாவது ஒரு கட்டுரை வந்துச்சுன்னா உடனே அழைப்பு வர்ற இது பார்த்தா அவ்வளோ ரெகுலராக அவ்வளோ கட்டுரைகள் வந்துட்டாலே ரொம்ப நல்லா இருந்தது, நல்லா பேசியிருந்தீங்க, நல்லா எழுதியிருந்தீங்க அப்படின்றது. அது அவருக்கு நமக்கு வந்து ஒரு 2 தலைமுறை இடைவெளி இருக்குது. ஆனாலும் படிச்சுட்டு அதை பாராட்டணும், அங்கீகரிக்கணும், அவங்கள வந்து வளர்க்கணும் அப்படின்ற அக்கறை இருக்குல்ல, அந்த அக்கறையும் தமிழ்நாட்டில் வந்து இவங்கெல்லாம் தான் வந்து அடையாளங்கள். சங்கரையாவோட சிறைச்சாலையில் இருந்தவங்களில் எல்லாருமே வந்து ஒரு பக்கம் சிறைச்சாலையோட அடுத்த அறையில் வந்து காமராஜர் இருந்தார், இன்னொரு அறையில் வந்து ராஜாஜி இருந்திருக்காரு, சத்தியமூர்த்தி இருந்திருக்காரு. இவங்க எல்லாமே ஒரே இப்போ 30களுடைய கடைசியில் சிறைச்சாலையில் இப்போ பிரிட்டிஷ்காரனோட எதிர்த்து சண்டை போட்டு போய் உட்காராங்க. அதுக்கு பிறகு வந்து ஒருத்தர் வந்து சிஎம் ஆகிறாரு, ஒருத்தர் வந்து சென்ட்ரல் மினிஸ்டர் ஆகிறாரு, ஒருத்தர் வந்து கவர்னர் ஆகிறாரு, ஒருத்தர் வந்து அரசுக்கு எதிராக போராடி சிறைச்சாலையில் இருக்காரு. அவர் அதை இவருடைய மனநிலையை நான் யோசிச்சு பார்ப்பேன். நீங்கள் வந்து நம்ம கூட படித்தவன் போது நம்மளோட மார்க் கூட வாங்கினாலே நம்ம டிஸ்டர்ப் ஆகிறவன், இவர் எந்த அப்படியே பார்த்துட்டே இருக்கிறார்ல, பார்த்துட்டே இருக்கிறப்ப இப்போ அதிகாரத்துக்கு போவதுன்றது ஒரு உயரம் இல்லை, மக்களுக்கு சேவை செய்கிறது தான் உயரம். இந்த கண்ணோட்டம் இருந்தால் மட்டும்தான் வந்து இதை வந்து ஒரு பெரிய பொருட்டாகவே பார்க்காத ஒரு வாழ்க்கையில் நீங்கள் பயணப்படவே முடியும். அப்படி ஒரு பயணத்தில் வந்து தொடர்ந்து இருந்த ஆளுமைகள் சங்கரையாவும் இப்போ இருந்து கொண்டு இருக்கிற ஆளுமைகள் வந்து நல்லக்கண்ணும். அதுதான் தமிழ்நாட்டினுடைய அரசியலின் அழகு. அவர் தேங்க்யூ ஸோ மச்ண்ணா. ஒரு நல்ல இன்ட்ராக்ஷன். ஆக்சுவலாக நான் வந்து பொலிட்டிக்ஸ் கம்மியாக வச்சுட்டு கொஞ்சம் நிறைய ஃபன்னான கொஸ்டின்ஸ் வைக்கணுங்கிறது தான் இது வரைக்கும் இருந்தது. பட் இது நம்ம ஊருங்கிறதுனால நிறைய கோரிக்கைகளே கூட சேர்த்து வச்சுட்டேன் வந்து. பட் தேங்க்யூ ஸோ மச்ண்ணா. ஒரு சச் அ ஸ்போர்ட். அண்ட் மணி 1:30 மணிக்கு விடுறோம், சாரி. பட் தேங்க்யூ ஸோ மச்ண்ணா. நன்றி.